ஒரு பாஸ்டர் நல்லா இருந்தால் விசுவாசி நல்லா இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இங்கே ரெண்டுமே நல்லா இருக்குது. பொண்ணும் நல்லா இருக்குது, மாப்பிள்ளையும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ரெண்டுமே நல்லா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால் உங்கள் மத்தியில் உங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்வதில் நான் எப்போதுமே சந்தோஷம் அடைவேன். ஏன்னா ரொம்ப ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருக்கிறவங்க மத்தியில் ஊழியம் செய்வது என்பது ஒரு பெரிய ஸ்லாகியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களோட கூட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவார். சரியாக 50 நிமிஷம் தான் பேசுவேன். நீங்கள் கவனிக்கணும் அந்த வார்த்தைகளை. தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்திலிருந்து எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்திலே நான் என்ன சொன்னேன்? நீங்கள் என்ன தலைப்பு என்ன கொடுத்தேன்? ஏதாவது ஞாபகம் வச்சிருந்தா சொல்லுங்க. திருப்தி அடைந்து நின்று விடாதீர்கள் என்று சொல்லி பேசினேன். இன்றைக்கு அந்த செய்தியை தொடர்ந்து அதற்கு ஒரு தலைப்பு வைக்க சொன்னார் பரிசுத்த ஆவியானவர். சூழ்நிலையை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. சூழ்நிலைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். அதே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்டான். ஆமென் சொல்லுங்களேன். இது போன வாரம் விளக்கினேன். வருஷத்தை உனக்கு 39 வயசுல ராஜப்பிளவி என்கிற வியாதி, சுகர்னால இங்க பாருங்க முதுகுல பிளந்துடுச்சு, 2ஆ பிளந்துடுச்சு சுகர்னால. அந்த வியாதி வந்தவங்க பிழைத்து சரித்திரமே இல்லை. அப்பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, நான் உன் ஜெபத்தை கேட்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் தாவீது நிமித்தம் உனக்கு இறங்குவேன், உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னபோது 15 ஆண்டுல அவர் திருப்தி ஆயிட்டார். ஐயோ 15 வருஷம் நினைச்சிட்டார். ஆனா நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஒரு 15 நாள் மை போயிடுச்சு அந்த எசேக்கியாவுக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா 15வது வருஷத்து முடிவுல புலம்புறார். ஐயோ நான் விட்டுட்டேனே, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜெபிச்சு இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாட்களை கேட்டு இருக்கலாமே, என்னுடைய நாட்கள் ஒரு பாவ போல போதே. இன்னைக்கு ராத்திரி அவர் கடைசி நாள்ல எழுதுறார், இன்னைக்கு ராத்திரி நான் செத்து போயிடுவேன். வெறும் 54 நிறைந்த ஒரு நல்ல ஒரு மனிதர், ஆரோக்கியமா இருக்கிறார், நல்லா இருக்கிறார். ஆனா என்ன ஆயிட்டார்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்தினுடைய வல்லமை தெரியாததுனால அந்த திருப்தி அடைஞ்சிட்டார். நம்ம கூட நிறைய நேரத்தில் ஏதோ ஒன்று கையில் கிடைச்சா திருப்தி அடைஞ்சிடும் பாருங்க. அந்த மாதிரி திருப்தி அடைஞ்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அடையாளம் எல்லாம் கேட்கிறார் பாருங்க. நான் சரியாயிடுவன்றதுக்கு அடையாளம் என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த சூரிய பாகைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது புரியாது நிறைய பேருக்கு. சூரிய பாகைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோபுரம் மாதிரி கட்டுவாங்க. அந்த கோபுரத்தின் மேல சூரியன் படும். சூரியன் பட்ட உடனே அந்த கோபுரம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த வெளிச்சம் சூரியன் போகும்போது அப்படி வெளிச்சம் போகும். வெளிச்சம் போனால் கரெக்டாக சொல்லுவாங்க, எங்க வந்திருக்குது வெளிச்சம், மணி 12ன்னுவாங்க. இந்த வெளிச்சம் அந்த காலத்தில் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அந்த சூரிய பாகை. இப்ப கேட்கிறாரு, கர்த்தர் தான் வல்லமை உள்ளவர் என்பதுக்கு உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுனா, சூரிய பாகையை முன்னாடி போக சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு ஏசாயா. இவர் சொல்றாரு, சூரிய பாகை முன்னாடி போறது எல்லாருக்கும் தெரியும், சூரிய பாகை பின்னாடி போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூரியனை ரிட்டர்ன் பேக் போகணும். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு தேவனால செய்ய முடியும் வல்லமை நிறைந்த அந்த தேவனை ஆராதிக்கிறவர், நல்லா தேடினவர் தான் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க முடியும் என்றதை நம்பாத விட்டுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், தேவனை நீங்க பல காரியத்துல நம்புறீங்க, ஆனா சில காரியத்துல நீங்களே உங்களை மட்டுப்படுத்தி தேவனை மட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, எசேக்கியான்ற பேருக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. யெகோவா தேவனால் பலப்படுத்தப்பட்டவன் அர்த்தம். யெகோவா என் பலனா இருக்கிறார்னு அர்த்தம். இவ்வளவு தெரிந்தவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று கண்ட உடனே அதுல திருப்தியாகி வெறும் 54 வயதில் அவர் மரித்து போனார். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம், அறிவு, புத்தி, வல்லமை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள நீங்க நிறுத்திடக்கூடாதுங்க. அது வளர்ச்சி அடையணும். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லட்டுமா, நீங்க ஆரம்பிச்சது சிம்பிளா ஆரம்பிச்சிருக்கலாம், முடிக்கும் போது பிரம்மாண்டமா முடிக்கணும். சின்ன வீடு கட்ட தான் பாஸ்டர் தொடங்கினேன், ஆனா கர்த்தர் பிரம்மாண்டமா கையை தட்ட மாட்டீங்களே. உங்களுக்கு அவ்வளவு ஞானம் கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார். உங்களால முடியும், என் தேவன் என்னோட இருக்கிறார்னு நம்பணும். ஆமென் சொல்லுங்க. ஏதோ சின்னதா ஆரம்பிச்சு சின்னதாவே முடிச்சிடக்கூடாது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். தலைமுறைகளை தாண்டி நீங்க போடுகிற அஸ்திபாரம் பிள்ளைகள். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு வளர்ச்சி இருக்கணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், பூமிக்குரிய வாழ்க்கையா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருந்தால் அதிகமான கனிகளை என்ன பண்ணுவீங்க. என்ன பாஸ்டர் அர்த்தம்? அந்த செடி வளர வளர கொடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்க வளர்ச்சி அடைகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். நீங்க அப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போதும். 15 வருஷம் பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி இப்ப கூட துட்டு கொடுத்தது ஞாபகம் இருக்குது ஒருத்தருக்கு.
பார்த்தா இன்னைக்கு மாதம் முடிய போகுது, 60 நாள் ஓடிடுச்சு. நான் சின்ன வயசில் டவுசர் போட்டுக்கின்னு நேற்று ஒரு டிவியில் ஒரு இது காட்டிட்டு இருந்தாங்க கிறிஸ்டின் ப்ரோக்ராமில். அப்போ காக்கி டவுசர் வெள்ளை டவுசர் போட்டுன்னு ஒரு பையன் போனான். அப்போ என் மனைவி கேட்டா, உங்களுக்கு தான் யூனிஃபார்ம் இப்படி தான் போவீங்களான்னு கேட்டா. ஆமாம், அது இன்னும் ஞாபகம் இருக்குது. எவ்வளோ வேகமாக காலம் ஓடி இப்போ வயசு பார்த்தா 50, 40, 35 ஆகிட்டு போச்சு எல்லாருக்கும். சின்ன வயசில் இப்போவும் அந்த ஒருத்தன் வித்துன்னு வருவான் பார்த்துக்கிறீங்களா, கையில் வாட்சை கட்டிங்க ஓட்டி விட்டுருவான். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? எடுத்தா இந்த இடம் பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ பாரு, அதையே நக்கின்னு இருப்பேன் நான். ஞாபகம் இருக்குது சிஸ்டம், மறையில பார்த்தா வயசு 50 கிட்ட வந்துட்டோம். நல்லா கவனிங்க, நாட்கள் ஓடும். நீங்க சின்ன மனப்பான்மையோட குறுகிய மனப்பான்மை பெருசா பேசணும், பெருசா செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அற்பமா துவங்கலாம், ஆச்சரியமா முடிக்கணும். அந்த வளர்ச்சி இருக்கணும். நான் இப்படி சொல்லட்டுமா, தேவனுக்குள்ள எப்படி ஞானம், தேவனுக்குள்ள எப்படி அறிவு, தேவனுக்குள்ள எப்படி வல்லமை இருக்கிறதோ அப்படியே உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால சொன்னாரு ஆதியாகமம் 1:26 வாசிங்க. அதுல ஒரு பெரிய வெளிப்பாடு எனக்கு கடந்த நாட்கள்ல ஆவியானவர் கொடுத்தார். வாசிங்க, உங்களை உற்சாகப்படுத்தும்படி இன்னைக்கு பேசுறேன். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். ஹலோ பிரதர், கவனிங்க, நிமிர்ந்து பாருங்க. குனிய வச்சா நிமிர கஷ்டமா இருக்குது, அதனால நானே படிச்சிடறேன் இனிமே. நமது சாயல் நமது ரூபத்தின்படி மனுஷனை என்ன பண்ண போறோம்? இப்ப இங்க 3 பேர் இருக்கிறாங்க. யார் 3 பேர் இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். இப்ப நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பிதாவின் சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள், குமாரனின் சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரின் சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். இந்த 3 பேருக்குள்ள என்ன ஞானம் இருக்குது பாஸ்டர்? பிதாவுக்கு படைக்கிற ஆற்றல் இருக்குது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிதாவுக்கு என்னது? படைக்கிற ஆற்றல் இருக்கு. இயேசுவுக்கு என்ன ஆற்றல் இருக்கு தெரியுமா? உழைக்கிற ஆற்றல் இருக்கு. அவர் பிறந்ததிலிருந்து மரிக்கிற வரைக்கும் உழைச்சாரு. நான் இப்படி சொல்றேன், படைக்கிற ஆற்றலை வச்சிருக்கிறார், உழைக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆவியானவருக்கு என்ன பாஸ்டர் ஆற்றல்? உன்னை நடத்துகிற ஆற்றல், உன்மேல் கண்ணை வைத்து நடத்துகிற ஆற்றல். நான் சொல்றேன், உன்னால படைக்க முடியும், உன்னால உழைக்க முடியும், உன்னால ஆமேனே சொல்ல மாட்டீங்களே, உன்னால ஒரு குடும்பத்தை நடத்த முடியும், ஒரு பெரிய தொழிலை நடத்த முடியும். அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் பிரதர். நான் சொல்றதை நீங்க நம்பணும். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லட்டுமா? இப்படி சொன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு ஆற்றலோட நம்மளை படைச்சிருக்கிறார். படைக்கிற திறமை இருக்குது, உழைக்கிற திறமை இருக்குது, நடத்துகிற திறமை இருக்குது. நீங்க ஏன் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க ஏன் சின்னதா வந்தா போதும் பாஸ்டர்? அப்படியே உங்களை விட ரொம்ப படிச்சவங்கள தான் நீங்க என்ன பண்ணணும்னா அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு கீழே இருக்கிறார அப்ரோச் பண்ணக்கூடாது. அவங்க உங்க ஞானத்தை குறைச்சிருவாங்க. உங்களோட ஆவியில வளர்ந்த ஆட்களோட தான் உங்க தொடர்பு இருக்கணும். அவங்க வளர்ப்பாங்க உங்களை. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சின்னதா நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்களும் நானும் சேஷ்ட புத்திரன். அப்படின்னா என்ன பாஸ்டர்? பரலோகத்தில் பிறந்த புள்ள நீங்க, உங்க மேல 2 மடங்கு. நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த அறிவு, கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், இப்படி சொன்னா புரியும். இளையகுமாரன் போயிட்டான், திரும்பி வந்துட்டான். இப்ப மூத்த குமாரன் வெளியே நிக்கிறான். இளைய குமாரன் போகும்போதே அப்பா 2 பங்கு சேஷ்டபுத்திரனுக்கு கொடுத்துட்டாரு. ஏற்கனவே 2 பாகம் வச்சுக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கான். அப்பா போய் அவனை கூப்பிடுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் மகனே உள்ள வரல? அவன் தப்பு பண்ணிட்டு வந்துட்டான், அவனை ஏத்துக்கிட்டீங்க. என்னப்பா நீங்க எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்றாங்க. மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு நான் கொடுத்த 2 மடங்கை விட இனிமே உனக்கு, கையை தட்டி சொல்லிடுங்க, இனிமே உனக்கு கொடுக்க போறது. நம்பி ஆமேன் சொல்லுங்க. அவருடையதெல்லாம் உங்களுடையது. ஆமேன் சொல்லுங்க. நாம தான் அதை என்ன பண்ணணும்? பெரிய டெவலப் பண்ணணும். உங்க மேல இருக்கிற தேவ வல்லமையை, அதிகாரத்தின் ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். ரொம்ப வல்லமை கொடுத்திருக்கிறார், ரொம்ப உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ரொம்ப ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மண்ணுன்னு யாருன்னா சொன்னா நீங்க என்ன பண்ண? நீங்களே இனிமே தூசி, தும்பு, மண்ணு இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. நான் அவர் சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி, ஓ பிதாவின் சாயல், குமாரனின் சாயல், பரிசுத்த ஆவியானவரின் சாயல். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆழம் உங்களுக்கு புரியணும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் பாருங்க, நிறைய 3-4 டிகிரிலாம் படிச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண கொடுத்தா பண்ண தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? நம்பால் 8வது பாஸ் பண்ணியிருக்க மாட்டான், கைரமா போய் ஒரு ஃபார்ம் கொடுணுவான் பேங்க்ல. 7 பேருக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு பேங்க்ல இருந்து துட்டு எடுத்துன்னு வருவான். பார்த்துருக்கீங்களா? என்னதான்டா படிச்சிருக்கிறேன் கேட்டா என்ன படிச்சிருப்பான்? 8ஆம் கிளாஸ். அப்ப என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? உங்களுக்கு கொடுத்த ஞானம், உங்களுக்கு கொடுத்த அறிவை நீங்க தான் ஆவியானவர் உதவியோட டெவலப். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்னு தெரியாம நிறைய பேர் வாழ்ந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம யாருன்னு தெரியல, அதனால தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. வறுமையில் இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறதுக்கே நான் சொல்லட்டுமா, கர்த்தர் யார் என்பது தெரியாததுனால தான் நிறைய பேர் வியாதியில் இருக்கிறாங்க.
அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா, ஓடியாந்தம் களைச்சி போய் சகப்பா ஒரு கூழ் பார்த்தா முந்திரி மேல மிதக்குச்சு, ஏலக்காய் வாசனை அடிச்சது, குடு சேஷ்ட பாத்திரமாக, என்னத்துக்கு சேஷ்ட புத்திரமாக சாக போறேன் போடா அப்படின்னு போற ஆட்கள். ஆனா அவன் கொடுத்துட்டு போயிட்டான். பிற்பாடு வேதம் என்ன அழகா சொல்லி தெரியுமா, ஐயோ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை விட்டு விட்டேனே என்று கதறி அழுதானாம். பைபிள்ல போட்டிருக்கு. அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முயற்சித்த போது அது அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரன், இன்னைக்கு யாரோட ஆவியானவர் பேசுறாரு? ஏதோ ஒண்ணு கிடைச்ச உடனே இது கிடைச்சா போதும், இதுல நின்னுட்டேன் இல்ல சிஸ்டர். உங்க ஞானத்தை கொண்டு, உங்க அறிவை கொண்டு எசேக்கியா போல இல்ல நீங்க. நான் இப்படி சொல்லட்டுமா, தாவீதை போல அற்பமாய் ஆரம்பித்த நீங்க மகிமையில ஐஸ்வர்யத்துல முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம யாரு அப்படின்னு புரியணும். உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்காரு தெரியுமா? கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது தன்னை யார் என்று எழுதுகிறார் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. நல்லா கவனிங்க விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, நமக்கு ஒரு தேவ கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. உலகத்தானுக்கு அது கிடையாது. நமக்கு கிருபை அது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு மாத்திரம். அந்த அப்பம் புறஜாதிகளுக்கு கிடையாது. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். ஆமென் சொல்லுங்க. கவனிங்களேன், இவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? புத்தி இருக்கிற சிற்ப ஆசாரி. அப்படின்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? எம்ஜிஆர் முதல்ல திருவாரூர் மாவட்டத்துக்கு போனா ஒருத்தன் சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் அந்த நியூஸ்லாம் தெரியும் தெரியல. 84 வந்த நியூஸ். எம்ஜிஆர் மாதிரியே ஒரு சிலை வச்சான். பார்த்தா எம்ஜிஆரே போய் தொட்டு பார்க்குறாரு சிலையை. தொட்டு பார்த்துட்டு உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த ஊரில் இருக்கிற நகை கடையில் 10 சவர நகை வாங்கி அந்த செயின் அவனுக்கு போட்டார். அக்யூரேட்டா. அப்ப சிலை செய்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த சிலையை துவங்கிட்டுங்கன்னா கவனம் இருக்கணும். மூக்கு என்ன சைஸ், முடி என்ன சைஸ், நெத்தி என்ன சைஸ் பார்த்து இரவு பகல் தூங்க மாட்டான். இங்க பவுல் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் என்ன தெரியுமா? பரலோகத்தினுடைய அஸ்திபாரத்தை இந்த பூமியில கவனமாய். இப்படி சொல்லட்டுமா நானு? அவர் போட்ட அஸ்திபாரம் இருக்குது பாருங்க, இவர் போட்டுட்டு போயிட்டாரு. அவர் சொல்றாரு, இன்னொருத்த வந்து கற்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா போட்டேன். நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்க போட்ட அஸ்திபாரம் உங்களோட முடியக்கூடாது. இந்த ஞானத்தை கொண்டு உங்க பிள்ளைங்கள் அந்த அஸ்திபாரத்தில் நிக்கணும். உங்க பேர பிள்ளைங்க அந்த அஸ்திபாரத்தில் நிக்கணும். உங்கள் சந்ததிகள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 தலைமுறையாவது நீங்க போடுற அஸ்திபாரத்தில் நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க 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 தொழில் அப்படி இருக்கணுங்க. நீங்க போயிட்டாலும் யாரா இதை ஸ்தாபிச்சா போடுறான் பாத்தீங்களா? டிவிஎஸ் கம்பெனிலாம் 1824 சேதுராம ஐயர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனாரு. இப்ப எவ்வளவு வருஷம்? 150 வருஷமா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா போடுறீங்க? இப்ப போட்டா அடுத்த வருஷம் காணாம போயிடுது. இல்ல, இன்னைக்கு சொல்றாரு, சிற்ப ஆசாரியை போல எனக்கு. ஆமென் சொல்லுங்க. 12ஆம் வசனம் வாசிப்பிருந்தார். அது 12 வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன்னு வெள்ளி அல்லேலூயா. நான் போட்ட அஸ்திபாரத்துல எவனோ வந்து என்னென்னமோ கட்டி பிரமாதமா வரான். பிரதர், நான் இப்படி சொல்ல உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். நீங்க போடுற அஸ்திபாரம் பயங்கர ஸ்ட்ராங்கா போடுறதுக்கு ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஞானம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. நீங்க வச்சிட்டு போற அஸ்திபாரம் கவனிங்க. சொல்லணும், அரி எங்க தாத்தா யாரோ அரின்னு இருந்தாராம். எத்தனாவது பேரை சொல்லணும்? 5ஆம் தலைமுறை. ஏனோக்கு எத்தனாம் தலைமுறை? 6ஆம் தலைமுறையில வந்து சொன்னா கர்த்தர் வரப்போறார். 7 தலைமுறையாவது உங்க சந்ததி என்ன பண்ணணும்? பாட்டி பேர் கேட்டா பல பேருக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. ஆயா பேர் தான் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் தெரியல? அஸ்திபாரம் போடல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ கொஞ்சத்தை மாத்திரம் கொஞ்ச நேரத்துக்கு அனுபவிச்சுட்டு போற ஏசா இல்ல. நீங்க யார் தெரியுமா? தாவீது நிமித்தம் நான் அவன் சிங்காசனத்தை இஸ்ரவேலிலே கையை தட்டி சொல்லிடுங்களேன். தாவீது போட்ட அஸ்திபாரம் சாதாரண அஸ்திபாரம் இல்ல. இன்னை வரைக்கும் தாவீதின் சந்ததிகள் ஆளுகிறார்கள். சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு யாரோட கர்த்தர் பேசுறாரு? ஏதோ ஒரு சின்ன வட்டத்தை சின்னதை பார்த்து நின்னுடாதீங்க. உங்கள் அஸ்திபாரங்கள் தலைமுறைகளை தாண்டி போடணும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் 2023 முன்னாடி இதே மாதிரி ஒரு மேல் வீட்டறையில வெறும் 70 பேர் தான் அந்த மேல் வீட்டறையில உட்கார முடியும். அங்க போட்ட அஸ்திபாரம் 2025 ஆண்டுகளாக எந்த மனுஷனாலும், எத்தனை சாம்ராஜ்யம், எத்தனை ஹிட்லர் வந்தான், எத்தனை அலெக்சாண்டர் வந்தான், எல்லா சாம்ராஜ்யம் அழிந்து போனது அவர் போட்ட அஸ்திபாரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா கம்பெனி மூட்டாங்க, ஒரே ஒரு கம்பெனி தாங்க மூடல. என்ன கம்பெனி சொல்லுங்க?
கிறிஸ்டின் கம்பெனி. சொல்லுங்க எல்லாரும். இதுல மட்டும்தான் படிப்பே இல்லைனாலும் வேலைக்கு எடுப்பாரு. தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. சம்பளம் எவ்வளவு? லிமிட்டே கிடையாது. சம்பளம் தான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலிலாம் கிடையாது. திடீர்னு ஒரு நாளைக்கு 5000 கொடுப்பாரு, திடீர்னு 8000 கொடுப்பாரு. எவனா செத்து போற நிலைமை 7 மணி 50000 கொடுத்துருவாரு. ஆமா, ரிட்டையர்மெண்ட் எப்பப்பா? செத்தாதான் ரிட்டையர்மெண்ட். இப்படி ஒரு கம்பெனி எங்கன்னா பார்த்துருக்கிறீங்களா நீங்க? ஐயா, அவர் போட்ட அஸ்திபாரம் கையை நல்லா தட்டி சொல்லிடுங்க. ஆமே. இதுல என்ன பியூட்டினா, குமரியும் வேலைக்கு வரலாம், கிழவியும் வேலைக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு ஓனர் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. கிழவியும் டாக்ஸ் கொடுக்கலாம், குமரியும் என்ன பண்ணலாம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இதை அவர் போட்ட அஸ்திபாரம் அப்படி. சில போட்ட அஸ்திபாரத்தில் எம்எட் வேணும்ன்றான், ஒருத்தன் அட்மின் படிச்சிருக்கணும்ன்றான், எம்பி பிஎட் படிச்சாதான் டீச்சர் வேலை. இங்க டீச்சருக்கு எதனா பிஎட் படிச்சுட்டு எடுக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் டீச்சர் எதனா பிஎட் எடுக்கிறியா? எல்லாம் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதது. ஆனா சண்டே நான் சொல்றேன், அவர் போட்ட அஸ்திபாரம் கையை தட்டி தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அவர் ராஜ்யத்தின் புத்திரர்கள்ல, உங்களால நிறைய சாதிக்க முடியுங்க. நிறைய பேரை வெற்றி பெற வைக்க உங்களால முடியும்னு சொல்லி நான் வாழ்த்துறேங்க. உங்க மூலம் நிறைய பேர் வெற்றி பெற போறாங்கங்க. நீங்க போடுற அஸ்திபாரம் எப்படி தெரியுமா? அந்த எசேக்கியா மாதிரி இல்ல, தாவீத மாதிரி அஸ்திபாரம் போட போறீங்க. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் இவ்வளவு சொல்றீங்க பாஸ்டர், அது இருக்குது இது இருக்குதுன்னு எங்களை உற்சாகப்படுத்துறீங்க. ஆனா நிறைய பிரச்சனை இருக்குது பாஸ்டர். நான் இப்படி சொல்லட்டுமா? அவர் வல்லமை உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த அஸ்திபாரம் போட்ட அந்த பயங்கரமான போட்ட அஸ்திபாரம் எவனோ என்னென்னமோ கட்டுறான்னு சொன்னார் பாருங்க. அந்த 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 பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள எங்களால் இந்த வல்லமை உண்டாயிராமல் இந்த பொக்கிஷத்தை நாங்கள் எங்க பெற்றிருக்கிறோம்? பிரதர், நீங்கள் நானும் மண்ணு, ஆனா உள்ள நமக்குள்ள வல்லமையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. மண்பாண்டம் பலவீனம் தான், போட்டா உடஞ்சிருந்தா, ஆனா உள்ள வல்லமை இருக்குது. நம்மனும் நீங்க நான் சொல்றத, நீங்க சின்ன சின்ன பிரச்சனை வந்தா உடஞ்சிருவீங்க, சின்ன சின்ன போராட்டம் வந்தா உடஞ்சிருவீங்க. ஆனா நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது. சாம் சுந்தரையா படுக்கையில படுத்து கிடக்கிறார். 2013ஆவது வருஷத்துல படுக்கையில படுத்து கிடக்கிறார். அவரை காப்பாத்துறதே கஷ்டம். அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் லைன் நிக்குது. நான் பேசுற ஆழம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவரே படுக்கையில் இருக்கிறார். டாக்டர் சொல்றாரு, பாஸ்டர் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண, அவர் கையை வச்சாதான் சரியாகும், அவர் கையை வச்சாதான் குழந்தை பிறக்கும். நீ மண்பாண்டம் தான், ஆனா இப்படி சொல்லட்டுமா, உன் மேல ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார், உன் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தீபாராஷே ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உள்ள வல்லமை இருக்குது சார். நான் சொல்றேன், இப்படி சொல்லட்டுமா? அதே பவுல் வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் எந்த பக்கத்திலும், நல்லா படிங்க பிரதர், எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் இந்த மண்பானை சொல்லுது. கவனிங்க, என்ன பாருங்க, புரிய வைக்கிற இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு புரியாது. எனக்குள்ள வல்லமை இருக்குது, ஆனா நான் யாருன்னா மண்ணு தான், பலவீனமா தான் இருக்கிறேன். என்னை சுத்தி எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் என்ன தெரியுமா போட்டிருக்கு? சரியான ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன் பாருங்களேன். அந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், எங்களை சுற்றிலும் நிறைய நெருக்கங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் இருக்குது. என்ன சொல்றாரு? எங்களை சுத்தி என்ன இருக்குதா? நெருக்கங்கள், எங்களை சுத்தி பிரச்சனைகள், எங்களை சுத்தி தொல்லைகள் இருக்குது. எங்க குடும்பத்துல பிரச்சனை. என்ன நிமிந்து பார்க்கணும், எல்லாம் காதை நோண்டாத. எங்க பாருங்க, இப்படி நான் காதணும் இப்படி பார்த்துன்னு சொல்றாரு. எல்லா பக்கமும் எனக்கு கண்ணு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கேட்க முடியலன்னு காதை நோண்டுதா? தெரியல. கர்த்தர் நல்லவர். எங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குதுன்றார் பவுல். எங்க குடும்பத்துல பிரச்சனை, என் சரீரத்துல பிரச்சனை, என் சரீரம் முழுவதும் வியாதி பிரச்சனையா இருக்குது. எனக்கு நிறைய எதிரிகள் என்னை ஒழிச்சு கட்டணும்னு தீர்மானம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறான். இவனை சாகடிக்காம நாங்க என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். அது மாத்திரம் இல்ல, எங்களுக்கு ஊழியத்தில் நிறைய தேவைகள் இருக்குங்க, எப்பக்க நெருக்கங்கள் இருக்கு, ஆனால் அவைகளால் நாங்கள் தோல்வி அடையவில்லை. கையை தட்டி சொல்லுங்களேன், இந்த நெருக்கங்கள் எனக்குள்ள இருக்கிற வல்லமையை குறைக்காது, எனக்குள்ள இருக்கிற மகத்துவத்தை நாங்கள் தோல்வி அடைவது இல்லை. எத்தனை பேர் இந்த கையை உயர்த்தி சொல்லுங்களேன், இவ்வளவு நெருக்கத்திலையும் இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வல்லமை என்னை ஒருபோதும் தோற்று போக விடாது. ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு, அடுத்த சொல்றாரு, எப்பக்க நெருக்கப்பட்டோம் என்ன பிரதர்? அது கலக்கம் அடைந்ததுன்னா என்ன பிரதர்? கலக்கம் அப்படின்னா என்ன பிரதர்? அவ்வப்போது செய்வதறியாமல் திகைக்கிறோம்.
என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் முயற்சி செய்வதை ஒருபோதும் நாங்கள் கைவிடுவதை கையை தட்டி சொல்லு. உன் கலக்கத்துல மகனை சோர்ந்து உட்காராத, மகனை சோர்ந்து உட்காராத. உன் கலக்கத்துல செய்வதறியாமல் திகைக்கும் போது ஒண்ணு பண்ணணும். நான் என்ன பண்றத முயற்சி செய்யறதை விட மாட்டேன். பிரதர், உனக்கு கூட ஞானம் இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை அந்த கோபுரம் கட்டி விளையாடுவாங்க. சின்ன வயசுல இப்ப விளையாடுதுங்களா எனக்கு தெரியல. கோபுரம் கட்டி விளையாடுவோம். சைட்ல மண்ணு நோண்டினே வரும் பாருங்க. இந்த பக்கம் ஒன்று நோண்டும், ஒன்று திடுக்குன்னு குறுக்குல பூந்து இப்படி நோண்டிடும். ஊந்துரும். கரெக்டா உணோன்ற ஆள் சொல்லுது. ஊந்த உடனே ஐயோ விழுந்துச்சே அப்படின்னு அழுதுங்களாம் வராது தெரியுமா உங்களுக்கு? அழுவோம், கொஞ்ச நேரம் அழுவோம். பிச்சிட்டா மம்மினோ, நீ அடி மம்மி இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திரும்பி மண் எடுத்து என்ன பண்ணோம் பார்த்துருக்கீங்களா? அதான் சொல்றாரு, பிரச்சனை இல்லாம இல்ல, குடும்பத்துல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, எதிரியால பிரச்சனை எல்லாம். ஆனா தோத்து போக மாட்டேன். என்ன செய்வதுன்னு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் செய்வேன். நான் முயற்சி செய்வத. யாரோட கர்த்தர் பேசுறாரு இன்னைக்கு? மகனே, உன் முயற்சியை விட்டுறாத. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. 9ஆம் வசனம் வாசி பிரதர். துன்பப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னா என்ன தெரியுமா? தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் தேவன் எங்களை கைவிடல. ஆமென் சொல்லுங்க. துன்பம் நிறைய வருதுங்க, தண்டிப்பு நிறைய வருதுங்க பரலோகத்துல இருந்து. ஆனா கர்த்தர் எங்களை என்ன பண்ணல? கைவிடல. நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல எங்களுக்கு சிட்சை வருது. அவனுக்கும் வருது, எனக்கும் வருது. அவன் கைவிடப்பட்டு போகிறான், நான் கைவிடப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் சொல்றாரு, சில நேரங்களில் நாங்கள் தூக்கி எறியப்படுகிறோம், ஆனால் அழிந்து போகல. ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிஞ்சுது? என்ன சொல்ல வர்றாருன்னா, எது நடந்தாலும் எனக்குள்ள ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வல்லமையை கொண்டு நான் அஸ்திபாரத்தை வெரி ஸ்ட்ராங். அல்லேலூயா. இந்த சத்துரு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, இந்த சத்துருவோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை உன்னை சூழ்ந்து இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ தேவை இருக்குது, நீயே விடுதல் இல்லாமல் இருக்கிற, நீ இன்னமும் உனக்குள்ள வல்லம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் பெரிய அஸ்திபாரத்தை போட போறேன், அது மேல பல பேர் அதெல்லாம் அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லி எப்ப பாரு உங்ககிட்ட பேசுவான். பேசுறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க பேசுறதே இல்லை. உன்னாலாம் முடியாது, எதுக்கு சும்மா இருந்தாலும் அடிச்சு விட்டு போறான், 2 மணி நேரத்துக்கு உன்னை உற்சாகப்படுத்திட்டு போறான், போன வாரம் கேட்டி அதெல்லாம் நடக்காது உனக்கு அப்படின்னு பேசுவான் பாருங்க. அதுக்கு தான் சொல்லுவேன், அவன் பேசுற அந்த சத்தத்துக்கு மட்டும் நீங்க செவியே கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோலியாத்து மிரட்டுறத இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்டாங்க. அபிஷேகம் பெற்ற சவுல் கேட்டான், ஆனா ஒருத்த மாத்தம் கேட்க மாட்டான். என்ன சொன்னாரு? கொன்னுடுவா. என்ன சொன்னாரே, ஆட போயா அப்படின்ட்டு போறான். நான் சொல்லட்டுமா, உங்க மேல இருக்குது ராஜரிக அபிஷேகம். நீ சத்துரு பேசுற சத்தத்துக்கு ஆமென் சொல்லுங்களேன். அவனை பார்த்து பயப்படக்கூடாது. அவனே நல்லா கவனிங்க, அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? அவன் உயரணும், கடவுளுக்கு மேல தன்னை உயர்த்தணும்னு சொல்லும் போது கடவுள் அவனை கீழே தள்ளிட்டார். அதனால யாரு உயர்ந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, தான் இருக்கிற பதவியில யாருமே வராம ஜாக்கிரதையா பார்த்துப்பாங்க. ரொம்ப திறமசாலி வந்தா சீட்டை கிட்டி அமைச்சிருவான், இவன் எங்கடா நம்ம இடத்த பிடிச்சிருவான்னு. பார்த்துருக்கீங்களா? அதை போலவே நீங்க ரொம்ப அஸ்திபாரம் போடணும். நல்ல ஞானத்தை, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, பிதாவாகிய தேவனுடைய ஆற்றல் படைப்பு, குமாரனாகிய இயேசுவின் உழைப்பின் படைப்பு, பரிசுத்த ஆவியான நடத்துதல், இதை வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணணும், ஏறணும்னு நினைக்கும் போது உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பான். இதெல்லாம் முடியாது. ஒரு வியாதியை கொடுக்க ஆரம்பிப்பான், ஒரு பலவீனத்தை கொடுக்க ஆரம்பிப்பான். ஏன்னா நீங்க என்ன பண்ணனா பயந்து நிறுத்திடணும். ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்லட்டுங்களா? நீங்க அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ ஞானத்தில் பலத்தில் செயல்படுகிறவர்களை வீழ்த்த பலவித அசுத்தாவிகளை அவன் அனுப்புவான். அதுதான் அவனுடைய வேலை. அது உங்க மேல பயன்படுத்தி பார்ப்பான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை எதிர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைய ஒரு வெறி நாய் கடிக்க வந்ததுன்னா விட்டுட்டு உட்கார்ந்துருப்பீங்களா? விட மாட்டீங்கல்ல. எப்படியாவது போராடி கொம்பெடுத்து அடிச்சு, கல்லெடுத்து அடிச்சு, அந்த மாதிரி தான் தேவ பிள்ளைகள் ஏறுவத, உயர்வத, ஞானத்தினால் கட்டப்படுவத. ஒரு வெறி நாய் வரும்போது நீங்க அதை எதிர்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அதை எதிர்க்க கத்துக்கணும். அல்லேலூயா. நீங்க எதிர்க்க கத்துக்கலன்னா என்ன ஆவீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களால் அந்த உயரத்துக்கு போக முடியாது, அந்த பெரிய அபிஷேகத்தில் வளர முடியாது. நீங்க முடிக்கும் போது பிரம்மாண்டமா முடிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்ல சகோதரி, கர்த்தருக்காக வல்லமையா ஊழியத்தில் பயன்பட்ட ஒரு சகோதரிக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆன உடனே 3 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. 3வது வருஷத்துல ஒரு குழந்தை நின்னுது. குழந்தை நின்ன உடனே ராத்திரி குழந்தை நின்ன இந்த கன்ஃபர்மேஷன் டாக்டர் கிட்ட போயிட்டு பாசிட்டிவ் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் வந்து படுத்து சாப்பிட்டு தூங்கினாங்க. ஒரே ஒரு சர்ப்பம் ராத்திரி கனவுல வந்தது, கர்ப்பம் கலைஞ்சு போச்சு.
ஒரு சர்ப்பம் வந்து கலைஞ்சிடுச்சு. எதேச்சியா நடந்துன்னு விட்டுட்டாங்க. திரும்பவும் 3 மாசத்துல கன்சீவ் ஆனாங்க. திரும்பவும் சர்ப்பம் கரெக்டா கனவுல வந்தது, கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. இப்படி 4 தடவை பண்ணுச்சு பாருங்க. இந்த அம்மா உடனே ஆவியில யோசிக்காம மாம்சத்துல யோசிச்சு பக்கத்துல உட்கார்ந்த ரீட்டா அக்கா, எஸ்தர் அக்கா கிட்ட சொன்னாங்க. ஆமீன் சொல்லுங்க. இந்த ரீட்டா அக்கா, எஸ்தர் அக்கா சபைக்கு 4 இருக்கும். எதுக்கு இருக்கு 4 அக்கா சொல்லுமா? தெரியுமா உங்களுக்கு? 4 இருக்கும். எதுக்கு சொல்லுங்க? வரம் பெற்றவர்களை தேடி கொண்டு போவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சபையில இந்த பாஸ்டர் தேடி 10 பேர் வந்து இருப்பான் ஜெபிக்கிறதுக்கு. ஆமீன் சொல்லுங்க. இவங்க எங்க போயிட்டு இருப்பாங்கன்னா, வரம் பெற்றவர்கிட்ட நடத்திட்டாங்க. வரம் பெற்றவர்கள் போன உடனே சொல்லிட்டாங்க, உனக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி குடி கொண்டுச்சு, இனிமே அது உனக்கு போவாது, இந்த சர்ப்பம் இருக்கிற வரைக்கும் உனக்கு குழந்தை நிற்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, 15 ஆண்டுகள் கர்ப்பம் தரிப்பாங்க, கர்ப்பம் விழுந்துடும். அது வரைக்கும் அவங்க பாஸ்டர் கிட்ட சொல்லணும், ஜெபிக்கணும், இல்ல தானே பாஸ்டிங் போட்டு உட்காந்து அந்த வல்லமையை. அது என்னைக்கு வர ஆரம்பிச்சதோ, கர்த்தருக்காக பயன்படுகிறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, அந்த ஊழியம் செய்யற அத்தனையும் வாழ்க்கை நின்று போச்சு. நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் தேவ மனுஷனாகி அவங்க பாஸ்டரை கொண்டு, கர்த்தர் நடந்த சம்பவத்தை சொல்றேன், தேவ மனுஷனாகிய பாஸ்டரை கொண்டு ஒரு வசனத்தை பேசினார். உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியின் பலன். ஆமென் சொல்லுங்க. செய்தியினுடைய தலைப்பு யார் தெரியுமா? அதுல கேரக்டரு கிதியோன். மண்ணாகிய உனக்குள்ள, அந்த மண்ணுக்குள்ள நான் வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன், அந்த பானைக்குள்ள வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அந்த சகோதரிக்கு நல்லா தெரிஞ்சுது, இன்னைக்கு பேசுகிறது என்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாருன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ எழுந்து முட்டி போட்டு இந்த வசனத்தை எனக்காக சொல்லி நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாராம் பாருங்க. அவன் இந்த வார்த்தைகள் எனக்காகனது, என்னோட கர்த்தர் பேசுறார் சொல்லி அந்த மகள் ஏற்றுக்கொண்ட போது, மேல இருந்து அந்த ஊழியக்காரமும் கர்த்தர் அடிச்சார், ஒரு வார்த்தை அடிச்சாரு, உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அவனுக்கு கெர்சோம் என்று பேரிடு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கெர்சோம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் பரதேசியாய் அலைந்த இடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை. ஆமென் சொல்லுங்க. அவளை சொன்னார, நீ அலைவதை நிறுத்து, வரம் பெற்றவர்களை தேடி போறதை நிறுத்து, நீ என்ன நம்ப ஆரம்பி. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க வரம் பெற்றவர்களை தேடி போறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். வரம் பெற்றவர்கள் மேல உங்க நம்பிக்கை வைக்கும் போது கடவுள் மேல நம்பிக்கை இழக்கிறீர்கள். நான் இந்த டூப்ளிகேட் பாஸ்டர்களை ரெண்டே கண்டிப்பாக பண்ணி கொடுத்தேன். போன உடனே கை எங்க தெரியுமா வைப்பான்? இங்க என் நிமிரே, பயப்படாத, தள்ள மாட்டேன், எனக்கு தள்ளவும் தெரியாது, நான் அந்த ட்ரிக்ஸ்லாம் படிச்சின்னு வரல. இங்கே கையை வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவான், அப்படியே மசாஜ். என்ன தம்பி, மசாஜ் பார்லருக்கு போக வேணாம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே வச்சுருவான். இல்லைன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பிடிச்சிப்பான். முந்தா நேற்று டிடிபி அடிக்க போனேன். அந்த சிஸ்டர் ஆரம்ப காலத்துலேருந்து ஏசியில் இருந்தது. எவனோ ஒருத்தன் வந்து எங்கே மிரிச்சிட்டானா, ரெண்டு காலை மிரிச்சிட்டானா பாஸ்டர். நான் காலை மிரிக்கும் போது இடிச்சிருப்பானா, இடிச்சான் பாஸ்டர்ன்னுது. டூப்ளிகேட் நிறைய இருக்கு. இந்த சகோதரி டூப்ளிகேட் கிட்ட போய் மாட்டிக்கிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு நாள் அவங்க ஊழியக்காரங்க கொண்டே சொன்னாரா, உனக்கு கெர்சோம்னு ஒரு பையனை கொடுப்பேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அடுத்த 2 மாதத்துல கர்ப்பம் தரித்தாள். நடந்தது என்ன தெரியுமா? அப்ப சொன்னாரா, கெர்சோமை என் ஊழியத்திற்கு விடு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் பேசுறார், மகனே ஒரு விடுதலை வரும் உனக்கு. நீ எப்ப தெரியுமா அந்த வல்லமையை நம்ப கூடாது, என் வல்லமையை நம்பணும். என் பாதத்தில் உட்காரு. எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க அல்லேலூயா, உனக்கு ஒரு கெர்சோமை கொடுக்க போறேன். அல்லேலூயா. பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நான் பிசாசை பத்தி பேச வரல. உங்களுக்கு கிட்ட இருக்கிற இந்த வல்லமை என்னன்னு உங்களுக்கு புரியக்கூடாதுன்னே உங்களை என்ன பண்ணுவான், ஏதோ ஒன்றத்தில் அடிமைப்படுத்திடுவான். சாலமோன மாதிரி ஞானி யாருன்னா பார்த்துருக்கீங்களா? அவனை மாதிரி பெரிய அரண்மனையை, பெரிய வீட்டை, அவனை மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவனை பார்க்கறதுக்கு வராங்க. எப்படிடா இந்த ஞானம்? ஆனா அந்த ஞானத்தை எங்க தெரியுமா, கடவுளை போலவே இருந்தான் அவன், கடவுளை போல. அதனால தான் அவரே சொல்றாரு, சாலமோனை போல ஒருத்தரும் உடுத்தணும் இல்லைன்றாரு. அவ்வளவு பெரியவன் எங்க தெரியுமா விட்டான் தன்னுடைய ஆற்றலை? வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பிரதர். பிரசங்கி 2:3 வாசிங்க. சரியான நேரத்துக்கு முடிச்சிருவோம் இன்னைக்கு. வாசிங்க சீக்கிரம். வானத்தின் கீழ் 2:3 படிக்கிற தம்பி, வாசிங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவோ மதீனத்தை. அல்லேலூயா. கவனிங்க பிரதர், அவன் சொல்றான் பயங்கர ரிசர்ச் பண்ணணும், மனுஷங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. அவ்வளோ ஞானம் இருக்கு, அவ்வளோ அறிவு இருக்கு, எல்லாம் இருக்குது. அப்போ அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒன்று பண்றேன், மதுபானத்தால் என்னுடைய தேகத்தை நான் சீரழித்து கொண்டிருக்கிறேன்.
நல்லா கவனிங்க. ரொம்ப ஞானம், ரொம்ப அறிவு, ரொம்ப புத்தி, கடவுளை போல நீங்க செயல்பட்டு பயங்கரமான அஸ்திபாரம் போட துவங்கும் போது ஒரு பல ஆவியினுடைய போராட்டத்தில் ஒரு ஆவி உங்களை ஒரு காரியத்தை அடிமைப்படுத்த தொடங்கிடும். நான் ஆழமான சத்தியத்தை பேச ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நல்ல வேலைக்காரனா இருப்பான், செம்ம வேலைக்காரனா இருப்பான், ஆனால் குடிக்கு அடிமையாயிட்டுருவான். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுவாங்க பாருங்க, நல்ல வேலைக்காரன் சார், ஆனால் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான், வந்தால் சூப்பராக செய்வான் சார். எத்தனை பேர் ப்ராக்டிக்கல்? ஏன்? அவன் கட்டி எழும்பிடக்கூடாது என்பதற்காகவே அந்த போதை குடியின் ஆவியை கொடுத்துருவான் பிசாசு. இங்கே சொல்கிறாரு, நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் தேகத்தை மதுபானத்தினால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அடிமைப்படுத்தி விட்டேன். திறமசாலிகள் மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தின் அசுத்தாவி இருக்கிறது பாருங்க அவருக்குள்ள. இந்த அசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டா என்ன பாஸ்டர் செய்யும்? உங்க திறமையை அழிச்சிடும், உங்க ஆற்றல் அழிச்சிடும், உங்க ஞானத்தை அழிச்சிடும், உங்க வல்லமையை அழிச்சிடும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அழிச்சிடும். உலகத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீங்க பயன்படாம ஆக்கிடும். பிரதர் நான் பேசுறேன், நான் சொல்றது, சாலமோன் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு போயிட்டாரு. நீங்க எதுக்கு அடிமைப்படுகிறீர்களோ, அது எதுக்கு அடிமைப்படுறீங்களோ, உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க, பலமா அஸ்திபாரம் போட்டு அதன் மேல பல பேர் பல சந்ததிகள் கட்டி எழுப்புகிற அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்காரு பாருங்க, அதை அழிச்சிடும். நீங்க குடிக்கு அடிமையான குடும்பங்களை போய் பாருங்க, குடிக்கு அடிமையான புருஷர்கள் இருக்கிற வீட்டு மனைவிகளை போய் பாருங்க, பயங்கரமா துன்பப்படுவாங்க. குடிக்கு அடிமையாய் போன பிள்ளைகளுடைய வீட்டில் போயிருக்கு அம்மாக்களை பாருங்க, பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ஆனா நல்ல ஞானம் இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், அவன் போனா நல்லா சூப்பர் ஆயிடுவான். ஆனா இதுக்கு அடிமைப்பட்டுருவான். இன்னைக்கு நிறைய பேர் தன் ஞானத்தை, தன் அறிவை, தன் ஆற்றலை போட வேண்டிய அஸ்திபாரத்தை போடுவதற்கு தவறி போகிற இடம் தெரியுமா? ஏதோ ஒன்றுத்துக்கு அடிமைப்பட்டு போயிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த அடிமைத்தனம் நீங்க உலகத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உங்க சந்ததிகளுக்கும் பயன்படாதபடி அது தடுத்து அழிச்சிடும். அடிமைத்தனத்தை சாதாரணமா எண்ணக்கூடாது, நீங்க சாதாரணமா எண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா உலகத்தில் இருக்கிற மனுஷன் யாரா ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருமா? ஆனா கர்த்தரோட பிள்ளைங்க அடிமைப்படக்கூடாது. சொல்றா பாருங்க மரியாள், நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை. ஆமென் சொல்லுங்க. வேற ஒன்றுக்கு அடிமை இல்லைன்றா. ஹிட்லர் உலகத்தையே பிடிச்சிட்டு வந்தார். பெருசா பேசுறாங்க ஹிட்லரை பத்தி எல்லாம். ஹிட்லர் ஜெர்மனை பிடிக்க போறான் பாரு, இங்க இருக்கிற பாப்பார பசங்களாம் ஜெர்மன் கத்துக்க ஆரம்பிச்சிட்டான், ஏன் இந்தியாவையும் பிடிச்சிடுவாங்கன்னுட்டு. அவனுக்கு பச்சு வந்து எந்த பாஷை வருதோ ஹிந்தி ஏற்றுப்பான், எல்லாம் ஏற்றுப்பான். ஆமென்னு சொல்லுங்க. நான் இருந்தா கோச்சிக்காதீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிடிச்சிட்டு வந்தான். எப்படிடா இவன் பிடிக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கு. என்ன ஞானம்னா, எதிரி படையினுடைய தளபதிகள் எதுல வீக்னஸ், எதுல அடிமைப்பட்டிருக்கான்னு கண்டுபிடுறானுவானா. ஒன்று பொண்ணுக்கு அடிமைப்பட்டிருப்பான், இல்லைன்னா மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருப்பான், இல்லைன்னா பணத்துக்கு. இந்த மூணுக்கு அடிமைப்படாத உலகத்தில் எவனுமே கிடையாது. சொல்லுங்க ஆமென்னு சொல்லுங்க. கரெக்டாக கண்டுபிடிப்பானா, அதை அவனுக்கு கொடுப்பானா, ராணுவ ரகசியத்தெல்லாம் வித்துருவானா, கரெக்டாக போய் அந்த நாட்டை பிடிச்சிருவானா. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன அடிமைத்தனம் இருக்குதுன்னு சத்துருக்கு தெரியும், ஹிட்லருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அவன் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை சிக்க வச்சு உங்க ஞானத்தையும் உங்க அறிவாற்றலையும் உங்களுக்கு கொடுத்த தேவ வலிமையும் அபிஷேகத்தையும் இழக்க வச்சிருவான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ வல்லமை ஏதோ ஒரு அடிமைத்தனம் வீழ்த்தி விடக்கூடாது. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நீங்க விடுதலை ஆக போறீங்க. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. இன்னைக்கு நான் சொல்றேன், விடுதலை ஆக்கப்பட்டு தேவ வல்லமை உங்களுக்குள்ள நிரம்பி வழியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு பாருங்க, செல்போனுக்கு நம்ம பிள்ளைங்க அடிமையாயிட்டாங்க. நிறைய பேர் டிவி சீரியலுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்க, சாப்பாட்டுக்கு சிலர் அடிமைங்க. நம்புறீங்க? நீங்க இது இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொன்னானா நீ அடிமைன்னு அர்த்தம். சாப்பாட்டுக்கு அடிமை. 3 வேளையும் நல்லா சாப்பிடுங்க வேணாம் இல்லை, சாப்பாடு கொஞ்சமா சாப்பிடணும்ன்றான் டாக்டர், கொஞ்சோண்டு சாப்பிடுங்கன்றான். சாப்பாட்டுக்கு நீங்க நிறைய பேர் அடிமை. இப்படி சொல்லட்டுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் தூக்கத்துக்கு அடிமைங்க. நான் என்னடா இன்னைக்கு இப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியல. தூக்கத்துக்கு அடிமை. நவுடிங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், காலையில எழுந்து நான் ஜெபம் பண்ணா என் வீட்டில் சூழ்நிலையெல்லாம் மாறும். தொடர்ந்து ஆவியானவர் பேசுவார். நான் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா, தூக்கத்தை விட்டுட்டு கர்த்தர் சமூகத்தில் வந்து ஆராதிக்க ஆரம்பிச்சா என் குடும்பத்தில் நிறைய பேர் விடுதலை ஆவாங்க. எல்லாம் தெரியும் பாருங்க. ஆனால் அந்த தூக்கத்தை மாத்திரம் அவங்களால என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. இது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. சீனர்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறாங்கன்னு யாருன்னா தெரியுமா? சீனர்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறாங்கன்னு யாருன்னா தெரியுமா? 6 மணி நேரம். 5 to 6 hours தான் அவங்களுடைய தூக்கம். ராத்திரி 12 மணிக்கு படுக்கிறாங்க, விடிய காலையில் 5 மணிக்கு எழுந்துடுறாங்களாம். நான் சொல்லலைங்க, ஆராய்ச்சி சொல்லுதுங்க. உலகத்தையே இன்னும் கொஞ்ச நாள் அசைச்சிருவான் சீனா. அவ்வளவு நான் சொல்றேன். டிராகனை வணங்குற அவனுக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்கணும். ஆண்டவரை வணங்குற உங்களுக்கு எனக்கும் ஆமென் சொல்லுங்களேன். தூக்கத்துக்கு சிலர் அடிமை பாருங்க, தூக்கத்துக்கு அடிமைப்படுத்திடுவான் பாருங்க. சிலர்லாம் மனிதர்களுக்கு அடிமையாயிடுவாங்க.
இந்த மனிதர்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுத்தி உட்காருவாங்க, எழுந்த ரோபோ மாதிரி ஆயிடுவாங்க. சிலர் உறவுகளுக்கு அடிமை. உறவுக்காரங்க என்ன சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிற ஃபங்க்ஷன் வந்து சர்ச்சுக்கு சர்ச்சு அடுத்த வராங்க தான் இருக்கும் வான்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், உடனே புறப்பட்டு அந்த வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்துப்போம். இதெல்லாம் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு நீங்க அடிமைப்படக்கூடாதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை அடிமைத்தனம் வீழ்த்தி விடக்கூடாது. அல்லேலூயா. சிம்சோன் நான் படிக்கும் போதெல்லாம் அழுவேன். எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமா? ஒரு பட்டணத்தோட கேட்டு 45 அடி உயரம், கிட்டத்தட்ட அது வெயிட் எவ்வளவோ சொல்றாங்க. 2 தட்டி தோல் மேல வச்சு நடந்து போகிற அளவுக்கு 300 நிறைய. ஒரு நாயை கீழே இறங்கி புடிச்சினுவா, ஓடு ஸ்னேகா புடிச்சினுவா, அவனை கட்சி கோதறிடும். 300 நிறைய பிடிச்சி வாழை கட்டி பெலிஸ்தரின் அந்த 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 வெள்ளாண்மைக்குள்ள விடுகிற அளவுக்கு அபிஷேகங்க. எங்க தெரியுமா விழுந்து போச்சு? அவன் யாதோ ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போய் லவ் பண்ணி போயிருந்தான பிரச்சனையே இல்லை. பெண்கள் இடத்துல போனா அங்க தெளிலால் ஒருத்தி மடியில படுக்க வச்சு எடுத்துட்டா. அழகா சொல்லுது 16:19 இது சிம்சோனை விட்டு அவன் பலம் நீங்கினது. பிரதர், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி வந்துட்டா நமக்குள்ள தேவன் கொடுத்த அந்த ஆற்றல், அந்த வலிமை, அந்த ஞானங்களை நாம் இழந்துடுவோம். யூதாஸ் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா வர வேண்டியவன் எங்க தெரியுமா இழந்தான்? 30 வெள்ளி காசுக்கு அடிமைப்பட்டுட்டான். பணத்தடிமை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் பணத்தை தலைக்கு மேலே வைக்கக்கூடாது. பணத்தை எங்கே தெரியுமா வைக்கணும்? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் போட்டு வச்சு அவங்க வச்ச காசே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பணத்தின் மேலே கண்ணு இல்லாத ஆளுங்க. சிலது 10 ரூபாய் நோட்டையே மடிச்சு 4 வாட்டி ஒரு இடத்துல வச்சு 10 ரூபாய் வச்சுக்கிறேன். சில ஆள்லாம் நான் பெருமை சொல்ல, திடீர்னு எப்படின்னா பேண்ட் உள்ள கையை விட்டு இந்த துணி போடு இந்த மாதிரி காலங்காத்தால் 6:30 மணிக்கே துணி போடுறது தான் வேலை. துணி போடு எடுத்து எல்லாத்தையும் பார்த்தா உள்ளேருந்து ஒரு 500 ரூபாய் வரும். எப்போ வச்சோம் இந்த 500 ரூபாவை? பல நாள் அங்கேயே என்ன பண்ணிங்குது? பணத்துக்கு கூட நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. உங்க தேவையை அவர் சந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 30 வெள்ளி காசுக்கு அப்போஸ்தல பட்டத்தை இழந்துட்டாங்க. நான் சொல்றேன், இப்பொழுது நான் காட்டின இந்த காரியங்கள்லாம் மனித வாழ்க்கையில வெளிப்படையான பாவங்களால தான் யார் என்பதை மறந்து, தனக்குள்ள தேவன் தந்த அறிவை மறந்து, ஞானத்தை மறந்து, வலிமையை மறந்து, அபிஷேகத்தை இழந்து, தேவனோடு சந்தோஷமாய் இருந்த அந்த சந்தர்ப்பின் உறவை இழந்து சாதாரணமா முடிச்சிட்டாங்க. நான் இப்படி சொல்லிட்டுங்களா? நீங்க அப்படி முடிக்கூடாதுங்க. அவங்க யாருன்னு தெரியாம, அவங்க வல்லமை என்னன்னு தெரியாம, இன்னைக்கு முந்தானத்து கூட ஒருத்தர் போஸ்டர் அமைச்சார், புனித தோமா சபை அப்படின்னு ஒரு சபை. அங்கே வச்சு நான் யோசித்தேன், இந்த தோமா சபைன்னு வரும்போது புனித யூதா சபைன்னு ஒரு சபை வந்திருக்கணும்ல. 12 அப்போஸ்தலர் பேர் உலகம் முழுக்க சபை வந்துடுச்சு. அந்த பட்டத்தை 30 வெள்ளி காசுக்கு இழந்துட்டான். நீங்கள் அப்படி இழந்துடக்கூடாதுங்க. துக்கத்தினால உங்களுடைய வீட்டில் இருக்க அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. உங்கள் அப்பாவோட ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. உங்கள் மனைவியோட ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. நீங்கள் கர்த்தரை தேடுற காரியத்தில் தூக்கத்தின் ஆவியினால நீங்கள் வீட்டுக்குள்ள சர்பத்தின் ஆவியை விட்டுறக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு நல்லா முடிக்கணுங்க. நான் தாங்க ஆசைப்படுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி நான் சொல்கிறேன், இதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சது. வெளியே தெரியாமல் என்ன கவனிங்க, முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். வெளியே தெரியாமல் சில அடிமைத்தனத்தின் ஆவிகள் உள்ளே வரும். இது உள்ளே இருக்குதுன்னு உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாம உங்களை திசை திருப்பி உங்க ஞானத்தை, உங்க அறிவை ஆழமா அஸ்திபாரம் போடாம கர்த்தருக்காக பிரம்மாண்டமா நீங்க வராம தடுக்கிற ஒரு வல்லம் இருக்குது. அது என்ன வல்லமா பாஸ்டர்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அது நம்மளை அழிச்சு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். தேறினவர்கள் கூட இதில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நான் வளர்ந்த விசுவாசிகள், வளர்ந்த பாஸ்டர்மார்கள் கூட இந்த வல்லமையில சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாஸ்டர் வல்லம் அது? ஆமான்னு ஒருத்தன் வரணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பைபிளில் ஆமான்? எத்தனை பேருக்கு ஆமான தெரியும்? யாரவன்? மொர்தகாய்க்கு விரோதமாய் செயல்பட்டவன். இந்த ஆமான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அமலேக்கு என்கிற ஒரு ராஜா இருந்தான். ஆகாகி என்ற 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில். அவனுடைய நேரடி சந்ததி. என்ன நிமிந்து பாருங்க, நான் விளக்கிறேன், டைம் ஆச்சு, இப்போ படிக்கலாம் நேரம் இல்லை. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும், எத்தனை பேர் வந்து அந்த நாட்டை பிடிச்சாலும் இவனை மந்திரி பதவியிலேருந்து இறக்கவே முடியாது. எப்படி தானியேலை இறக்க முடியாதோ அவ்வளவு ஞானம் தெரிஞ்சவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆமான். இந்த ஆமான் கிட்ட எவ்வளோ பணம் பாஸ்டர் இருந்துன்னு கேட்டிங்கன்னா ராஜாவுக்கே பணம் கொடுப்பான். இந்த காரியத்துக்கு நீ முத்திரை போடுங்க ராஜா, இத்தனை வெள்ளி காசு, இவ்வளோ தங்கம், இவ்வளோ வெண்கலம், இதெல்லாம் ராஜாவுக்கே பணம் கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வாதம். பார்த்தாரு, இவ்வளோ ஞானம் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா இவனை எல்லா பிரபுக்களுக்கு மேலே தலைவராக்கிட்டான் நேபுகாத்நேச்சார். வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. என்னங்க படிக்கிறீங்க? எஸ்தர் 3:1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அம்மதத்தாவின் ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி
சகல பிரபுக்களுக்கும் 127 தேசத்தினுடைய பிரபுக்களுக்கு மேலா இவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஏன் தெரியுமா? கவனிங்க, இவன் ராஜ பரம்பரையில வந்தவன். இவங்க அப்பா பேர் ஆகாகு. சாமுவேலை சவுலை வெட்ட சொன்னாங்க பாத்தீங்களா? வெட்டி போடுன்னா சாமுவேல் என்ன பண்ணிட்டான்? முதல் தரமானதெல்லாம் எடுத்து அந்த ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டான் பாத்தீங்களா? அப்புறம் சாமுவேல் வந்து வெட்டி போட்டார். பைபிள் படிச்சிருந்தா தெரியும் நான் சொல்றதெல்லாம். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா தெரியாது. அல்லேலூயா. சாமுவேல் வந்து வெட்டி போட்டார். கர்த்தர் அழிக்க. அந்த சந்ததியில இருந்து ராஜ பரம்பரையில வந்தவன் இவன். அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு, யார் வந்தாலும் மாற்ற முடியாது. கவனிங்க, என்ன கவனிங்க, முடிக்க போறேன். இவன் எங்க தெரியுமா தன்னுடைய ஆற்றலை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான்? அந்த அரண்மனையே இவனுக்கு பயப்படுது. இவன் போனா எல்லாரும் எழுந்து சல்யூட் அடிக்கிறாங்க. ஐயோ, 127 தேசத்துல இப்பதான் இவர் சீஃப் ஆயிட்டாரு அப்படின்னு அடிக்குது. ஆனா ஒரு மொர்தகாய் இவனுக்கு எழுந்து சல்யூட் அடிக்க மாட்டான். இப்ப நான் சொல்லட்டுமா? ஒரு 10,000 பேர் உனக்கு சல்யூட் அடிக்கிறான், உன்னை நமஸ்கரிக்கிறான், கனப்படுத்துறான். ஆனா இந்த ஒரே ஒரு மொர்தகாய் அடிக்கலன்றது மாத்திரம் இவனுக்குள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸா மாற ஆரம்பிச்சிச்சு. தான் ஃபோக்கஸ் எங்க தெரியுமா செலுத்த ஆரம்பிச்சான்? தன் ஞானம், தன் அறிவு, தன் புத்தி அத்தனையும் ஓரம் கட்டிட்டு இவனை அழிப்பதிலேயே குறியா மாறிட்டான். நீங்க நம்மத்தில் நிறைய பேர் இப்படி இருக்காங்க தெரியுங்களா? முழு குடும்பமும் உங்களுக்கு ஆதரவா இருக்கும், முழு குடும்பத்துல எல்லா உறவுகளும் உங்களுக்கு நேசிப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் மாத்திரம் உங்களுக்கு விரோதமாவே பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த 90 பேர் சாதகமா இருக்கிறவங்களை விட்டுருவோம், அந்த ஒருத்தர் மாத்திரம் மேலேயே என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? பேசினாங்களா? என்னை பத்தி சொன்னாங்களா? என்னை பத்தி பேசினாங்களா? கல்யாணத்துக்கு நுழையும் போதே நம்மளை வரவேற்க 10 பேர் நிற்பான். என் அக்கா பொண்ணு வருது, அக்கா பொண்ணு வருது, அக்கா பொண்ணு வருதுன்ட்டு. ஆனா நீங்க அவங்களெல்லாம் சிரிச்சின்னு உங்க கண்ணு யாரை தேடும் சொல்லுங்க? என்னம்மா அப்படின்னு அமெரிக்கால இருந்து வந்த மாதிரியே பாக்குறீங்க என்ன? நம்ம கண்ணு யாரை தெரியுமா தெரியும்? அந்த ஒரு ஆளை மட்டும் தேடுவோம். ஏன் சொல்லுங்க? அதுதான் நம்ம எதிரி. அது என்ன புடவை கட்டி இருக்குது, அது எப்படி வந்திருக்குது, அது நம்மளை பார்த்து திருப்பின்னு போவோம் பாருங்க. உங்களுக்கு தெரியும் அது நம்மளை பார்த்து திருப்பின்னு போவோம். ஆனா இங்க இவர்கிட்ட சண்டை போடுவோம். சொன்னலங்க திருப்பின்னு போகுது பாரு. 90 பேர் உன்னை வரவேற்கிறான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? எவ்வளவு பெரிய ஞானம் அவரை போலவே கொடுத்திருக்கிறார், அவரை போலவே அறிவை கொடுத்திருக்கிறார். உன் போக்கஸ் ஆமானே, அவன் ஒரு சாதாரண வாட்ச்மேன்ரா மொர்தகாய். நீ எவ்வளவு பெரிய 127 தேசத்துக்கு பிரபுவா மாறிட்ட, அதிபதியா மாறிட்ட, நீ கர்த்தரோட பிள்ளையா மாறிட்ட. இப்பவும் நீ அந்த ஒருத்தர் மேலேயே போக்கஸ் பண்ற. யார் கூடயே கர்த்தர் பேசுறாருன்னு ஆவியில விசுவாசிக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் கூட பாருங்களேன், 10 பேர் நமக்கு சாதகமா இருப்பான், ஒரே ஒருத்தன் நம்மளை ஒழிச்சு கட்டணும்னு நினைப்பான் பாருங்க. நம்ம போக்கஸ் மொத்தம் அவன் மேலேயே வச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? வேலை ஸ்தலத்தில் இழந்துருவோம். அவனையே பார்த்து அவன் யார்கிட்ட போய் கொஞ்சம் சிரிச்சு பேசினா கூட என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுவான்? நம்மளை பத்தி தான் பேசுறான், நம்மளை பத்தி தான் பேசுறான். இதுதான் இந்த ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு கொடுத்த ஆற்றல்கள். நீங்கள் முன்னேற விடாத. நான் பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யுங்க, 2500 பேர் வேலை செஞ்சாங்க. 2500 பேர்ல எங்க செக்ஷன்ல இருக்க பேரே பாதி பேர் தெரியாது எனக்கு. எதையுமே கண்டுக்க கூடாதுங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் தெரியுமா? ஆழமா அஸ்திபாரம் போடுறது. வேலைக்கு போறியா? வேலையில தன்னை பத்தி யார் என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, என்ன பத்தி தான் சிரிக்கிறாங்க, யார் கூட கர்த்தர் பேசுறாரு. நீ தொழில் பண்றியா? உன் காம்படேட்டர் என்ன பண்றான், ஏது பண்றான் நோண்டின்னு இருக்குது உன் வேலை இல்ல. உன் வேலை என்ன தெரியுமா? என் தொழில் எப்படி பெருக்கணும். நீங்க அவனை ஃபோக்கஸ் பண்ண உங்க பெருக்கம் இங்க தடுக்கப்பட்டு போயிடும். ஏங்க, ஒரு சாதாரண அற்ப வாட்ச்மேனை போய் கொல்றது பெரிய விஷயமாங்க இவன் இருக்கிற ஆற்றலுக்கு. ஆனா அவனை கொல்லக்கூடாது, அவன் குடும்பத்தையே கொல்லணும், அதையே அழிக்கணும். இவன் ஏன் தெரியுமா செத்தான்? நல்லா வாழ வேண்டிய ஏன் தெரியுமா செத்தான்? எப்போ அவன் மேல ஃபோக்கஸ் போச்சோ. நல்லா கவனிங்க, வளர்ந்து தேறின நிறைய பேர் கூட நம்ம ஏதோ ஒன்றுத்து மேல ஃபோக்கஸ் வச்சு அவங்க அழிஞ்சாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது? நாம் இங்க அழிய தொடங்குறோம். சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது? ஆமீன் சொல்லுங்களேன். குடும்பத்தில் இது நிறைய இருக்குதுங்க, குடும்பத்தில் நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு மாமியாருக்கு செட் ஆகலையா? மாமியாரை கண்டுக்கவே கூடாது. உங்களுக்கு மருமகளுக்கு செட் ஆகலையா? மருமகளை கண்டுக்கவே கூடாது. அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட குசுன்னு பேசும், நீ உடனே என்னதான்டா சொன்னா? அம்மா உன்னை பத்தி சொல்லமா தெரியும்டா, என்னதான்டா சொன்னா? உன் ஃபோக்கஸ் எல்லாம் அது. ஆமீன் சொல்ல மாட்டீங்க. எங்க வீட்டில் நடக்குது அப்படியே சொல்றீங்க பாஸ்டர்ன்றீங்களா? இவாஞ்சலின் ஒரு ஆளை தவிர 3 மாமியார் நல்ல மாமியார், வேற எந்த மருமகளும் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு. நான் 50 வயசுல. அல்லேலியா சொல்லுங்களேன். அவங்க நீங்க கவனிங்க, இது மண்ணுக்குள்ள பிசாசு கொடுத்த ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிரி இருந்தா எதிரியே பார்க்கணும், எதிரியே கவனிக்கணும், எதிரியை அழிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணாது? தூக்கம் வராது. இது என்னத்தை கொண்டு வந்துடுது தெரியுமா? நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன். நீங்க உங்க சந்ததிகளுக்கு போட வேண்டிய அஸ்திபாரத்தை இழந்து போது,
உங்க ஞானத்தை கொண்டு உங்களை கட்டி எழுப்ப வேண்டிய கட்டி எழுப்புதல் எழுந்து போகுது. ஏங்க அவன் ஒரு திஸ்பியனுங்க, பரதேசிங்க. கர்த்தர் தான் கைவன், கர்த்தர் தான் தெய்வன் ஊரு புறா சொல்றது கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீ யார் தெரியுமா? ராணி எசபேல. நீ பெரிய ராணி. அவளை பத்தி சொல்லுது, மேல இருந்து கீழே தள்ளுன்றான் யகு. தள்ளுன்னு சொல்லும் போதே கீழே தள்ள செதஞ்சு போயிட்டா. சரி அவளை எடுத்து அடக்கம் பண்ணிடுங்கடா. அவ ஒரு ராஜஸ்திரி, ஏன்னா அவங்க அப்பா ஒரு ராஜா. இவன் எங்க தெரியுமா போக்கஸ் பண்ணா? ஒரு திஸ்பியன் நாடோடி ஒரு ஊழியக்காரன், இவனை அழிச்சே அவனா அழிஞ்சிட்டா. நான் பேசுற ஆழம் எத்தனை பேருக்கு புரியுது? உங்க ஞானத்தை யாரோ ஒருத்தரை பழி வாங்கிறதுக்காக நீங்க செலவிட்டுறாதீங்க. உங்க குடும்பம், உங்க சந்ததிகள் அஸ்திபாரம் போடணும். உங்களுக்கு ஒருத்தர் செட் ஆகலையா, பிரிஞ்சு வந்துடணும். அவங்கள பத்தி பேசுறது, அவங்கள ட்ரேஸ் பண்றது, அவங்க உங்களுக்கு போன் பண்ணாங்களான்றது, இது பண்ணுச்சான்றது, அது பண்ணுச்சான்றது, அது வந்திருக்குதான் பார்க்குது, அது வர்றதுக்காக போறது, இதெல்லாம் பண்ணீங்க. என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா வாழறதை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஃபோக்கஸ் மொர்தெகாயின் மேல போச்சு. எல்லாம் வணங்குறாங்க, விட்டு போக வேண்டியதானே. அவன் அழிவு எங்க தெரியுமா ஆரம்பிச்சுது? தன்னுக்கு தகுதி இல்லாத ஒருத்தவன் மேல கண் பார்வை வைக்க ஆரம்பிச்சான். இனி கர்த்தர் பேசுறார் பிரதர். அக்கம் பக்கத்தில் யாராவது உங்களுக்கு செட் ஆகலையா, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க செட் ஆகலையா, அந்த ஜன்னலையே ஒரு ஆச்சாரியை கூப்பிட்டு அடிச்சிருங்க, ஆணி அடிச்சிருங்க, டக்கு டக்கு டக்குன்னு. எப்ப பாரு ஜன்னல் திறந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்க நிம்மதி போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க கடகடகடன்னு சிரிப்பாங்க, நம்மளை பத்தி தான் சொல்லி சிரிக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம். நான் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்க வளர்றது இதை தடுச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை மிதிச்சு நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை, வலிமை, அபிஷேகத்தை இழக்க செஞ்சிருங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, அழுக்கு இழக்க தேன்குட்டை மிதிக்கிறான்னா இன்னும் நிறைய வாக்கு தத்தம் கையில இருக்கு. ஆனா என்ன பண்றேன்னா சூழ்நிலை அதை இதை பார்த்து அதை மிதிச்சு இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோம். ஈசாக்க ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. பஞ்சங்க, பஞ்ச தேசத்துல வித விதன்னு சொன்னாருங்க. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வித விதைச்சாங்க. வித விதைச்சு வெள்ளான்மா வருந்து வருது பாருங்க, ஊரே பொறாமப்படுதுங்க அவன் மேல. ஆனா அவன் அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பொறாமப்பட்டது யார் தெரியுமா? சாதாரண குடி பொறாமப்பட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன பண்றான்? பொறாமப்படுறான் பாருங்க. எவனும் என்ன பார்த்தா அவன் பாட்டுன்னு அறுக்கிறான். கவனிங்க, இதான் மேட்ரு. அவன் பாட்டுன்னு அறுக்கிறான், அவன் மண்ணு சேர்க்கறான். பார்த்தா 100 மடங்கு பலன். ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன பண்ணப்பா, இந்த ஊரை விட்டு ஓடிடுறான். நான் ஏன் ஓடணும்? இந்த ஊர்ல நான் இடம் வாங்கி இருக்கிறேன், இந்த ஊர்ல தான் நான் இருப்பேன், பட்டாவை காட்டட்டுமா அப்படின்லாம் என்ன பண்ணல. இந்த ஊர்ல நான் இருக்கக்கூடாதாங்க, நான் போயிடுறேன். அவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் போட போற அஸ்திபாரம் என் சந்ததியின் அஸ்திபாரம். சொல்லுங்களேன். போன திருப்பி விட்டு பின்னாடி தொடர்ந்து அடிக்கிறாங்க எதிரி. போய் கிணறுன்னு அந்த கிணறு மூடுறான். இவன் ஓடி வேலைக்காரன் ஓடியான்னு சொல்றான். எப்பா வந்து அவங்க கிணறு மூடிட்டாங்க. என்னன்னு கேளு ஈசாக்கே. மூடிட்டானா? நீ வேற இடத்துல தொணருப்பா. வளர்ச்சியை நோக்கி போற தேவ பிள்ளைய நான் சொல்றேன், உன் கவனத்தை, உன் ஆற்றலும் வலிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு மாத்திரம் தான் பயன்படுத்தணும். நான் பேசுற ஆழம் புரிஞ்ச ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. இன்னொருத்தன் ஓடி வரான், நீங்க சொன்னீங்க அந்த ஊருக்கு போய் நான் கிணறு தோண்டின துறவை, அங்கேயே வந்து மூடுறான். அந்த ஊரை விட்டுட்டு வேற இடத்துக்கு போப்பா. நான் இப்படி சொல்லட்டுமா? எதிரியின் மேல கண்ணே வைக்காத ஈசாக்க கர்த்தர் ஒரு தேசத்தை கொடு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றத நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் இப்படி சொல்றேங்க, நீங்க எதிலையுமே ஃபோக்கஸ் பண்ணி திருப்தி ஆயிடக்கூடாதுங்க. திருப்தி ஆயிடக்கூடாதுங்க. உங்க எதிரி மேல கண்ணையே வைக்காதீங்க. உங்க எதிரியோட வலிமையை பார்க்காதீங்க. உங்க எதிரி பெருசா உங்களுக்கு செஞ்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்கள விட உங்க ஆண்டவர் பெரியவர். திருப்தியா வரக்கூடாதுங்க. எல்லாரும் லேயால் அற்பமா சொல்றாங்க தெரியுமா? இவளுக்கெல்லாம் குழந்தைய பிறக்காது, கூச்ச பார்வை. இதை விட கொடுமை என்னன்னா, உன் புருஷன் கூடவே இல்லை, புருஷன் விரும்பலை, உங்க அப்பா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். இந்த வார்த்தை ஒன்றையுமே அவள் காதில் விழவே இல்லைங்க. இதை பற்றி நான் அவ சொல்கிறேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். உங்களுக்கு தெரியுமா, 5 குழந்தை பிறந்துச்சுங்க அவளுக்கு. 5 குழந்தை பிறந்துட்டோம், திருப்தியாக அவளைங்க. தூதாயும் பழத்தை தங்கச்சிக்கிட்ட கொடுத்து, இன்னைக்கு ராத்திரியாவது என் புருஷன் என் கூட என்ன பண்ணட்டான். நான் இப்படி சொல்லட்டுமா? அவளுக்கு ஒன்று தெரியும், நான் பெருகி 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 பெருகி. கையை தட்டி சொல்லுங்களேன், இவன் பேசுறது அவன் பேசுறது மேலே என் ஃபோக்கஸை வைக்க மாட்டேன். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. திருப்தியே வரலங்க அவளுக்கு. 3 பெத்து 4 பெத்ததுக்கு அப்புறம் சொல்றா, இன்னும் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் பெற்றுக்கொள்ளணும். இப்படி சொல்லட்டுமா? கல்யாணம் ஆக போற பிள்ளைங்களா என்ன பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு குழந்தையோட நிறுத்தி வச்சிருக்கிற பிள்ளை பாருங்க, ஒரு 3 பெத்துக்குங்க. பாஸ்டர், யார் பாஸ்டர் வளர்க்கறது? பெக்க வச்சவர் வளர்க்க வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று உங்களுக்கு முதல்ல பிறந்தது கர்த்தர் கொடுத்துருங்க, அது பொண்ணானோ. 2வது அப்பா கொண்டு அம்மா கொண்டு 3 கொடுப்பாரு. ரொம்ப ஃபீல் பண்றாங்க சிலர், 2ஓட நிறுத்திட்டேன் பாஸ்டர், வயசும் போயிடுச்சு பாஸ்டர். என்ன பண்றது? அப்பயே சபைக்கு போயிருக்கணும் நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன் 3 பெத்துக்குங்க. அல்லேலூயா. அவ திருப்தியா அவளுங்க. 7 மேல பிறந்துச்சு, 8 கிட்ட பிறந்துச்சுங்க. அவ சொல்றா, இன்னொன்னு பெத்துக்கிட்டு மான்றா,
என்ன பாஸ்டர் அர்த்தம்? நான் போட போற அஸ்திபாரம் சாதாரணமானதல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லுங்களேன். அண்ணாளுக்கு ஒண்ணு தெரியுங்க, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைய கர்த்தருக்கு கொடுத்தா அடுத்து எனக்கு என்ன பண்ணுவார் கர்த்தர்? எத்தனை பிள்ளைங்க கொடுத்தாரு? எத்தனை ஆண் பிள்ளை, எத்தனை பெண் பிள்ளை? கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு முடிக்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போறேன். உங்களுக்கு கொடுக்குற ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட லெவலில் நிறுத்திடாதீங்க. எதுலயோ ஃபோக்கஸ் பண்ணி நீங்க என்ன பண்றாதீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றலை பயன்படுத்தணும். ஷாலினி மாதிரி ஆள்லாம் கவனிக்கணும். என்ன ஆற்றல் கொடுத்து நீ போனா சின்ன பிள்ளைங்களாம் மகிழ்ச்சியா இருக்குது. நீ போய் சண்டே ஸ்கூல் விட்டா பிள்ளைங்களாம் சந்தோஷமாயிடுச்சு. உன்னை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிற அபிஷேகத்தை சில சகோதரிகள் மேல கர்த்தர் இப்ப ஊத்தறார். நான் நம்புறேன். நீ கூட்டா திரள் கூட்ட ஆத்துமாக்கள் சபைக்கு வருவாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பெருகணுங்க, நீங்க வளரணுங்க. யாரோ எதையோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதையே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆவி செத்து போச்சு. எதனால் செத்து போச்சு தெரியுமா? எதனால் செத்து போச்சு தெரியுமா? டூப்ளிகேட்லாம் வந்து சொல்றான். உன் 10 நிமிஷம் இருக்குது. டூப்ளிகேட்லாம் வந்து சொல்றான், உன் புள்ள செத்து போயிட்டான் யோசேப்பு அப்படின்னு யாக்கோபு கிட்ட சொன்ன உடனே செத்து போச்சு ஆவி. 14 வருஷம் நடபணமா வாழறான். நான் இப்படி சொல்லட்டுமா? கண்டவன் பேசுறதெல்லாம் காதல விழுந்ததுன்னா உங்களுக்குள்ள இருக்க ஆவி செத்து போயிடும். அப்புறம் யோசேப்பு அந்த வண்டி அனுப்புறான். வண்டில்களை பார்த்தபோது யாக்கோபினுடைய ஆவி அப்ப 14 வருஷம் செத்த போன. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நல்ல ஆக்டிவா அப்படியே ஆவி உற்சாகத்தோட செயல்பட வேண்டியவங்க எங்க தெரியுமா செத்துட்டாங்க? யாரோ சொல்றாங்க உன்னால முடியாது, செத்து போச்சு, நடக்காது, நீ எல்லாம் கட்ட மாட்ட, நீ எல்லாம் வாழ மாட்டேன்னு பார்த்து செத்து போன ஆவிகளை கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உயிர்ப்பிப்பேன். எலும்பு பள்ளத்தாக்களை கொண்டு போய் அந்த உலர்ந்த அந்த எலும்புகள் பத்த என் ஆவியை ஊத்தன. ஆமேன். சூழ்நிலையை ஒரு விசுவாசி பார்க்க கூடாதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் அல்லடின்றாங்க. இஸ்ரவேலை பார்த்து அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சுன்றாங்க. ஆனா அங்க என்ன சொல்றாரு? வாசிங்க 1ஆம் அதிகாரம் ஏசாயா 54:1. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அது எப்படி சார்? பிள்ளை பெறாத மலடி மகிழ்ந்து பாடுவா? மகிழ்ந்து பாடு. ஆனந்தமாய் சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டு போனவளுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். அனாதை என்று எண்ணப்பட்டவளுடைய ஸ்திரீகள் யார் சொல்றதுங்க? மற்றவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? உனக்கு இருக்கிற ஆற்றல், அறிவு, உனக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு நீ அஸ்திபாரம் போட முடியாது, நீ அடுத்த கரைக்கு நல்லா போய் சேர முடியாது, உன் பிள்ளைங்க நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து யார் என்ன சொன்னாலும் அதுல காது வாங்காத, நான் என்ன சொல்றேன்றத மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா மலட்டுத்தன்மை. சூழ்நிலை மற்ற பார்வைக்கு பெருக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள மாதிரி நீயும் நினைக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அவங்க வேற, நீங்க வேற. பக்கத்துல இருக்க தட்டி சொல்ல, பக்கத்துல இருக்காங்களே சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தன் எண்ணப்பட்டவனை தேசத்தின் தலையாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், அவங்க சொல்றாங்க முடியாதுன்னு, நீங்க வேற அவங்க வேறங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு கொடுத்திருக்கிற ஞான, அறிவு, வெளிப்பாடு, உனக்குள்ள இருக்கிற ஆவி வேற. அது முடியாதுன்னு ஒரு நாள் நினைக்கவே நினைக்காது. இங்க என்ன தெரியுமா சொல்லி தரார்? கவனிங்க, நான் சொல்லி ரொம்ப ஆழமா சொல்லி முடிச்சிடுறேன். உன் சூழ்நிலையை கையாளுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தரார். எப்பா எல்லாரும் உன்னை பார்த்து இனிமே நடக்காது, உனக்கு கிடைக்காது, உண்டு, அவள் தான் வீடு கட்ட மாட்டேன், உன் பிள்ளைங்க உருப்படாது, இப்படியே எல்லாம் சொல்றாங்கல்ல. இதை பார்த்து 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 அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இதை இழந்துடாத. இந்த நேரத்தில் தான் கம்பீரமா பாடணுமா? என்ன பண்ணணுமா? கம்பீரமா. சாதாரண பாட்டு மிந்தி பாடி இந்த பாரு, அவன் சொல்ல சொல்லவும் ஆராதனை அதிகம், அவன் சொல்ல சொல்லவும் ஆற்றல். கம்பீரமா பாடி ஆனந்தமா சத்தமிடணுமா? சொல்லுங்களேன். ஒரு பக்கம் உன் கூடாரம் விசாலமாகாதுன்னு சத்துரு சொல்றான், விரிவாகாதுன்னு சொல்றான், நீ வலதுபுறம் இடதுபுறம் பெருக மாட்டேன்னு சொல்றான், கதை முடிஞ்சிச்சின்னு சொல்றான். இவரு சொல்றாரு, நீ சந்தோஷமா பாடு, சந்தோஷமா ஜெபம் பண்ணு, நீ பெருக போகிறாய். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்ற நீங்க எதை நம்ப போறீங்க? ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு இழப்பு வந்தாலும் கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது ஒரு விசுவாசி. அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க போடுற அஸ்திபாரத்தின் ஆழம். அல்லேலூயா. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு போய் திரும்பி வந்தபோது நெகேமியா சொல்வார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்ம பலனே எங்க தெரியுமா இருக்குது? சொல்லுங்க யாராவது. ஆமென் சொல்லுங்க. மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும் தொழுவத்திலே, கையை தட்டி சொல்லுங்களேன்.
தொழுவத்திலே பாடுகளின்றி போனாலும் கர்த்தருக்குள்ளே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்லுங்களேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் உயிர் சொந்தம் பண்ணுங்க. உயிர் சொந்தம் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் அதுல போக்கஸ் பண்ண மாட்டேன். தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். டைம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றாங்க, வீட்டுல சண்டை வருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருங்க, வேலை ஸ்தலனாலே வேலை ஸ்தலத்துல நமக்கு 4 எதிரி இருப்பான். என்ன எட்வின்? ஆமென் சொல்லுங்க. எட்வினை கன்ஃபார்ம் பண்ணணும்னு மேனேஜர் சொல்றாரு. ஆனா கூட இருக்கிறவனுக்கு எப்படி எட்வினை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கேட்கறான். இருப்பான் 4 பேர். ஆமென் சொல்லுங்க. அவன் இருக்கிறதுனால தான் நீ உயிரோட சபையில இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா வீட்டுல தூங்கி நிற்ப, பெட்ஷீட்டை இழுத்து போட்டு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நிறைய கன்ஃபார்ம் ஆகாத கேஸ் எல்லாம் இந்த காரணம். அல்லேலூயா. ஒரு பத்திரம் எழுதி வாங்கிட்டு போறேன், கன்ஃபார்ம் ஆகணும்னா 50 ரூபா பாண்டு பேப்பர், உயிர் இருக்கிறவரையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவேன், எழுதி ரத்தத்தில் ஒரு கையெழுத்து, இயேசுநாதர். ஆமென் சொல்லுங்க. அப்படி போட்டு நல்லா கவனிங்க சிஸ்டர். வேலை ஸ்தலம்னா பிரச்சனை வரும், எல்லாம் மாறி மாறி வரும் பாருங்க. நல்லா கவனிங்க. ஆளுன்னு இருந்தா வாயின்னு இருந்தா பேச செய்வோம், அது நம்ம இருதயத்தை காயப்படுத்தும். ஆமாவா இல்லையா? சில நேரம் மனைவி காயப்படுத்தும், சில நேரம் கணவன் காயப்படுத்துவார், பிள்ளைங்க சில நேரம் நம்ம வளர்ப்பை புரிஞ்சிக்காம உதாசனம் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் உங்க மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபகுக்கு ரொம்ப அழகா சொன்னான்ல, நான் போய் பார்த்தேன் என் மந்தையில. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பிரதர். முடிச்சிடறேன். இப்ப முடிக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். வாசிங்க. ஆபகுக்கு 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பழமே உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தினுடைய பழம் எல்லாம் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன் இருக்கிறேன்? அடுத்த வசனம் வாசி மகளே. யாருங்க? ஹலோ, நிமிந்து பாருங்க. அடுத்த வசனம் சொல்லும் போது வாசின கிரேஸ்னி. எல்லாமே போயிடுச்சு, ஆனாலும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பலன் இருக்கு, அவரே எனக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி கேட்டேன் பாருங்க, ஆபகுக்கை பார்த்து இப்படி கேட்டேன், எப்படிப்பா இவ்வளவு போன பிறகும் அழாம புலம்பாம அதையே 10 பேர்கிட்ட சொல்லி போயிடுச்சுன்னு புலம்பாம உன்னால இருக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபகுக்கு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எது போனாலும் என் ஜீவன் இருக்குது இல்ல, கர்த்தர் என் ஜீவனை. புரியல உங்களுக்கு நான் சொல்ற ஆழம்? ஜீவன் போல இல்ல, இதெல்லாம் போச்சு. அத்திமரம் போச்சு, அடுத்த சீசன்ல துளிர் விட போகுது. நான் பேச இங்க நிமிந்து பார்க்கணும். என்ன இந்த மாதிரி வருஷ சீசன் உள்ள, அதுக்காக அடுத்த சீசன்ல என்ன பண்ண போகுது? துளிர் விட போகுது. திராட்சை செடி கொஞ்சம் வர வைக்க போறேன், நிறைய கிடைக்க போகுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஒலிவ மரம் அடுத்த ஆண்டு பலன் தரப்போகுது. அப்புறம் தானியம் அடுத்த ஆண்டு வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆட்டு மந்தை போயிடுச்சு, வேற புது ஆடு வாங்க போறேன் 4000 ரூபாய் கொடுத்து. மாட்டு மந்தை போயிடுச்சு, சந்தைக்கு போய் வேற ஆட்டை வாங்க போறேன். இதெல்லாம் போகும் வரும். ஆனா எனக்குள்ள இருக்கிற பலன், கையை தட்டி சொல்லு, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை குறைக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற அந்த பலன் என்ன தெரியுமா? எது போனாலும் கர்த்தருக்குள்ள இருக்கிற.
நான் பேசுற ஆழம் புரிஞ்சாமேன்னு சொல்லியிருப்பீங்க. அவர் சொல்றாரு இதெல்லாம் போகும், இதெல்லாம் வரும், அடுத்த ஆண்டு எல்லாம் நிறைவேறும், அடுத்த ஆண்டு வரும். ஆனா இப்ப நான் எனக்கு கடனு காட்சி போயிடுச்சு ஆச்சி பூச்சினேன்னு படுத்திருந்தேன்னா சத்து நான் போட வேண்டிய அஸ்திபாரத்தின் ஆழத்தை குறைச்சி என் சந்ததிகள் எழுந்து கட்டாதபடி என்னுடைய ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றாரு கர்த்தர் என் பலன். வாசி மகள என்ன கால் மாதிரி ஆக்கி பல ஆளுக்கு ஒன்னை எழுந்துட்டாலே பத்துறான் நொண்டி கால் மாதிரி. இவ்வளவும் போச்சு. ஆனா என் கால் எங்க தெரியுமா இருக்குது? மான்கால்கள். அந்த மான்கால் எங்க தெரியுமா கொண்டு போவாரு? வாசி. ஹே பிரதர், நீ நான் யார் தெரியுமா? பள்ளத்தில் கிடக்கிறவர்கள் அல்ல. உயரமான கையை தட்டி சொல்லுங்களேன் ஆமேன் சொல்லுங்க. எது போனாலும் இழந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை தொலைக்க மாட்டேன். ஆமேன். எனக்கு தெரியும் என் மகிழ்ச்சி என் துதி என்னை குறைய பண்ணாது, அது என்ன உயர் ஸ்தலங்களில கொண்டு போய் நிறுத்தும். ஆமேன் அல்லேலூயா. கொஞ்சம் கடன் வாங்கிட்டாலும் நம்ம கை தட்ட மாட்டோம். அந்த பாருங்க கர்த்தருக்கு 90,840 கோடி ரூபாய் கடனா விஜய் மல்லையாக்கு. சூப்பரா பொண்ணு கூட போனான் லண்டன்ல. பாத்தீங்களா? டே இந்தியா உன்னை கடங்க அவன் சொன்னா கடங்க. இங்கால நம்ம எவ்வளவு கட்டணும்? டே வாரத்துக்கு 700 ரூபாய் கட்டுறதுக்கு செத்துருவானே நான் தெரியல எனக்கு. ஓ சாமி, இவர் சொல்றாரு அந்த மகிழ்ச்சியை நான் குறைச்சிட மாட்டேன். ஏன்னா என் கால் மானோட காலு, உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிற காலு. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இப்படி சொல்றேன் பாருங்க. நீங்க கடங்காரா மாறுறதுக்கு கர்த்தர் காரணம் இல்ல, உங்க பண நிர்வாகத்தை உங்களுக்கு நிர்வகிக்க தெரியல. நிர்வகிக்கணும். என்ன வரவு ஆண்டவர் சொல்றார், முன்பு கோபுரத்தை கட்டு முன் உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன். அது கட்டி முடிக்க உனக்கு திராணி இல்லாத போகும்போது மற்றவர்கள் பார்த்தாத இதை செய்ய ஆரம்பிக்கும் போது என்னால் முடியுமான்னு யோசிக்கணும். இதுக்கு ஃபினான்ஷியல் இருக்கான்னு யோசிக்கணும். ஒரு நாள் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? இப்போ யார் என்ன சொன்னாலும் நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து உங்களுக்கு கொடுத்த ஆற்றல் அறிவை பல நூற்றாண்டுக்கு முன்னே யாபேஸ்னு ஒருத்தன் பிறந்தான் பாருங்க. யாபேஸை பார்த்து எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயோ தரித்திரம் பிடிச்ச புள்ள, பிறக்கும் போதே அப்பாவை சாகடிச்சிட்டு பிறந்துச்சு. நான் பாருங்க. இப்படி கவனிங்க, என்ன கவனிங்க. நான் வசனம்லாம் எடுக்க வேணாம், நீங்கள் பயங்கர ஸ்காலரு, நல்லா கவனிங்க. யாரோ இன்னமும் சொல்கிறாங்க, அவன் அதெல்லாம் காதலியே வாங்கலைங்க. அவன் ஒன்று சொல்கிறான், ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனே, நான் இந்த ஜனத்துக்கு முன்ன கனம் பெற்றவனாய் மாறணும். இன்னைக்கு இப்படி சொல்லட்டுமா? உங்களை பற்றி யாருனாலும் உங்கள் ஜெபம் நிற்க கூடாதுங்க. எது வரைக்கும் பாஸ்டர் ஜெபம் நிற்க கூடாது? நீங்கள் கனம் பெற்றவர்களாய் மாறுகிற வரைக்கும், உங்கள் அஸ்திபாரங்கள் ஆழமா, உன் சந்ததிகள் அதில் ஏறி நிற்கிற வரைக்கும். ஆமேன் சொல்லுங்க. அவன் தாய் சொன்னதை ஏற்றுக்கொள்ள கேன்சல் பண்றாங்களே. இன்னைக்கு சொல்ற உங்களை பார்த்து யாராவது பரதேசி பண்டாரம் ஆமேன் உருப்பிட மாட்டேன். எங்க டீச்சர் கணக்கு டீச்சர் என்ன பார்க்கும் போதே சொல்லும், உருப்பிட மாட்டேன்னு. இப்ப வந்து அதுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். பண்டாரம் சொன்னா ஏத்துக்காதீங்க. குழந்தை பிறக்காதுன்னா சொல்லு, குழந்தை பிறக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ வேணா பாரு கடனே மாறாதுன்னா சொல்லு, நான் கடன் கொடுக்கிறவனா மாறுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாராவது வீடு கட்ட மாட்டேன் முடிஞ்சு போச்சு பாஸ்டர்ன்னு சொன்னா சொல்லு, என் வீட்டில் உனக்கு ஒரு ரூமை கட்டி உன்னை கூப்பிட்டாத ஏசியை போட்டு உட்கார வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு ஹைதராபாத் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டான் கல்யாணத்துக்கு இதுக்கு தான் போக மாட்டேன்னு பார்த்த உடனே என்ன மூஞ்ச திருப்பினா, அந்த மூஞ்ச திருப்பும் போதே வீடு கட்ட மாட்டேன்னு அவன் சொன்னது புரிஞ்சிச்சு. அவ்வளோ ஞானிலாங்கிறான் நம்ம கிட்ட. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்தக்காரன்னு தான் மூஞ்சி இருக்கும், மூஞ்சின்னு தான் அவன் திருப்ப தான் செய்வான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. யாரோ சொல்லிட்டதெல்லாம் ஏத்துக்காதீங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, டே உன் பேர் யாபேஸ், கேன்சல் பண்றான் அந்த பேரன்றான். சொல்லுங்க. யாராவது மந்திரவாதி வீட்டு குடுகுடுக்காரன் வந்தா கேன்சல் பண்றேன், உனக்கே அது ரிட்டர்ன் ஆவதாக சொல்லணும். ஐயோ சொல்லிட்டான் குடுகுடுக்காரன், கேன்சல் பண்றேன் சொல்லுங்க. கடனை கேன்சல் பண்றேன் ஆமேன்னு சொல்லுங்க. வியாதியை கேன்சல் பண்றேன். அல்லேலூயா. அந்த ஆற்றல் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. யாருன்னா இப்படி சொல்லிட்டா உட்காந்து அழாதீங்க, கேன்சல் பண்ணுங்க. இப்படி சொல்லி தரேன். எப்படி பாஸ்டர்? துதிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல வந்ததெல்லாம் கேன்சல் ஆயிடும். எத்தனை பேர் ஆமேன்? கர்த்தருக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்காம எப்பேற்பட்ட சூழ்நிலை ஒரு துதியின் பலிபீடத்தை கட்டினா அதன் மூலம் சகலத்தையும் மாத்திடலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க கர்த்தரையே மாத்தலாங்க. சொல்லி தந்து முடிச்சிடுறேங்க. கர்த்தர் உங்க மேல கோபமா இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சா, இல்லை ஏதோ ஒரு தடை சத்துரு பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சா, ஒரே ஒரு பலிபீட அந்த சூழ்நிலையில் உட்காந்து பாஸ்டிங் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஆராதனை பண்ணி பாருங்களேன். பூமியின் மேலே பயங்கர கோவம் வந்துடுச்சு. இந்த பூமியை அழிச்சு நிச்சயம் பண்ண போறேன்னுட்டாரு. தண்ணி அமிச்சு ஜெல்லாம் செத்து போச்சு பாருங்க. ஒரே ஒரு நோவா பலிபீடம் கட்டினாங்க.
அது சுகந்த வாசனையா முகந்துட்டு சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அழிச்சிடுவேன்னு அவர் சொல்றாரு. இனிமே நான் இந்த தண்ணினால பூமியை அழிக்கிறது இல்ல. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? உன் வாழ்க்கையில உனக்கு எதிராய் சத்துரு உன்னை அழிப்பதற்கு, உன் குடும்பத்தை அழிப்பதற்கு எத்தனை ஆயுதங்களை அனுப்பினாலும் ஒரே ஒரு துதி ஆயுதம் உன் வீட்டுக்குள்ள இருக்குமானால், அதை விட அவன் துணியின் முடி அந்த பலிபீடம் எதை தெரியுமா கொண்டு வந்துச்சு? இனிமே பேர்பட்ட மழையை பேக்க மாட்டோம்பா, பனியை கரெக்டாக கொடுப்போம்பா, வெயிலை கரெக்டாக கொடுப்போம்பா, உன் நிமித்தம் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன். நான் இப்படி சொல்லி முடிச்சிடுறேன், மூடிட்டேன் டைரிய. உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததிகளை வாழ வைக்க உங்களால் முடியும். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது? நீங்க எசேக்கியா இல்லைங்க, நீங்க தாவீதுங்க. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என் ஆற்றல், என் வலிமைகளை கொண்டு சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போடுவேன். நான் சேர்க்க போறது என் பேர பிள்ளைங்களுக்கு. சிலர்லாம் வாழ தெரியாத வாழ்ந்துட்டீங்க, இந்த சர்ச்சைக்கு வராததுனால அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சர்ச்சைக்கு வந்துட்டீங்களா, நல்லா வாழ்ந்துருவீங்க, ஆழமா வாழ்ந்துருவீங்க, அபிஷேகத்தோட வாழ்ந்துருவீங்க. சொல்லணும், நீங்க போகும்போது சொல்லணும். அந்த மரண படுக்கையில் இருப்பீங்க பாருங்க, எப்போ 90 வயசுல இருப்பீங்க பாருங்க, அப்பவும் நான் வருவேன் உங்களை தேடி ஜெபிக்க. ஆமென். ஒரு ஆள் தான் கை தட்டுது. சிலதுல என்ன 90லயும் போடுவியா ரொம்ப? அப்ப நீங்க சொல்லணும், பாஸ்டர் அந்த பொண்ணுக்கு பாஸ்டர் மேடவாக்கத்தில் ஒரு 3 கிரவுண்ட் வாங்கி வீடு கட்டி கொடுத்தேன் பாஸ்டர், என் மனைவிக்கு இதை வச்சேன் பாஸ்டர், என் பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி வச்சேன் பாஸ்டர், யாருக்குமே தெரியாது பாஸ்டர், 1 ஏக்கர்ல உங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி வச்சு. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? எதுக்கு பிரதர் எனக்கு 1 ஏக்கர்? ஏன்னா அப்பயே நம்ம கிட்ட பென்ஸ் கார் இருக்கும். உனக்கு 90னா அப்ப எனக்கு எத்தனை பாத்துங்க. இனி சொல்லணும், அந்த 1 ஏக்கர்ல ஒரு சர்ச்சை கட்டுங்க பாஸ்டர், ஒரு ஹாஸ்டலை கட்டுங்க பாஸ்டர், என் குடும்பத்தின் சார்பா. ஆமென் சொல்லிடுங்களேன். நான் இப்படி சொல்லி முடிச்சிடுறேங்க. நீங்க கட்டின வீடு உங்க பிள்ளைங்க ஒருவேளை அவனுக்கு இந்த ஊர் பிடிக்கல, இந்த லொகேஷன் பிடிக்கல, கிராமமாகுது, எல்லாம் கேள்வி ஆகுது, பட்டணத்துக்கு போயிடுற, சூப்பரா இருக்கிற இடத்துல, நல்ல அழகான பொண்ணுங்கிற இடத்துல போயிடுவான். ஆனா ஒரு இடத்துல நீங்க சர்ச்சை கட்டி கொடுத்துட்டு வச்சீங்களேன், தலைமுறைகளை தாண்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எசேக்கியா இல்லைங்க, 15 போதும் இல்லைங்க, நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தர் கிட்ட வாங்கினே இருக்கணும், வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணினே இருக்கணும். எதுக்கு பேதுருவே மீன் மேல புல்லாவும் படகம் நிரப்பினாரு, பக்கத்து போட்டு காலியா இருக்குது, அதுல நீ கொடுத்து நிரப்புறதுக்கு கொடுத்திருக்கிறா. கண்ணை மூடலாமா? அல்லேலூயா. மந்தையிலே ஆடுகள் இன்றி